டேய் காமர்ஸ் மிஸ் வேற பேப்பர் கொடுத்து பேப்பர் சைன் வாட்டு வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போறேனே தெரியல. எனக்கும் அதை நினச்சாதான் பயமா இருக்குது. டேய் ஸ்ட்ரெயிட்டாக போய் பேப்பரை நீட்டி காலில் விழுந்து 2 அடியை வாங்கணுமா வந்தமான்னு இருக்கணும். இதெல்லாம் என்ன நம்மளுக்கு புதுசா என்ன அப்படிங்கிற? நீங்க பேசுவீங்கடா, எங்க அப்பாவை நினச்சாதான் எனக்கு பயமா இருக்குது. கன்ஃபார்ம் எனக்கு என்கவுண்டர் தான். இருந்தாலும் உங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான்ப்பா. என்ன பண்ண போறேனே கடவுளே தெரியல. எப்படியாச்சும் என்ன காப்பாத்திரு. இந்த செப்பல் ஒன்று தான் கேடு. சபா எவனா இந்த ஸ்கூல்லாம் கண்டுபிடிச்சா? நம்ம வேலையை பார்ப்போம். வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல போய் ட்ரெஸ்ஸை கலட்டுடா. மா சும்மா இருமா, தலை வலிக்குது, டீ போடுமா. உங்களுக்கு ஆக்கி கொட்டுறதுக்கு தான் என்ன வச்சிருக்கீங்களா? உனக்கும் உங்க அப்பாவுக்கும் இதே வேலையா போச்சு. முன்னாடி உங்க ஆயா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்ப நீங்க. வந்துட்டார் அலெக்ஸ் பண்ணியே. என்னடி? ஒன்றும் இல்லைங்க, அத்தைக்கு நினைவு நாள் வருது இல்லை, அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். சரி. என்னடா ஸ்கூல்லேருந்து எப்போ வந்த? இதோ இப்போதான்ப்பா வந்தேன். அப்பாடா திக்கு திக்குன்னு இருக்குது. வந்துட்டாரு. ஏம்மா ஒரு காஃபி கொடுமா, ரொம்ப தலைவலிக்குது. இதோ போடுறேங்க. ஏண்டா நீ தான் கார்ட்டூன் வச்சியா? கார்ட்டூன் பார்க்குற வயசுடா உனக்கு? கார்ட்டூன் பக்கத்துக்கு எதுக்கு வயசு? நம்மளுக்கு எதுக்கு வம்பு? நைஸா நழுவிடலாம். ஏய் எங்கடா போற? பா காஃபி கேட்டிங்களாப்பா? அது போய் எடுத்துட்டு வந்துருப்பா. என்னைக்கு இல்லாமல் இவ்வளோ மரியாதை கொடுக்குறான். கவனிச்சுக்கிறேன். தளபதி கச்சேரி. என்னம்மா காஃபியா? என்னடா குட்டி போட்ட பூனை மாதிரி காலை சுத்தி சுத்தி வர? அம்மா எனக்கு ஒரே ஹெல்ப் பண்றியாம்மா? என்ன ஹெல்ப்பு? பேப்பர் காட்டி அப்பா கிட்ட ஒரே சைன் மட்டும் வாங்கி கொடுமா. நீயே போய் காட்டு. உன் புள்ள உயிரோட இருக்குமா வேணாமா? என்னடா அப்படி சொல்ற? வெறும் 7 மார்க் தான் எடுத்திருக்கேன். என்னது வெறும் 7 மார்க்கா? இத போய் உங்க அப்பா கிட்ட காமிச்சு என்னால நான் அடி வாங்க முடியாது. நீயே போய் காமி. மாமா ப்ளீஸ் மா இந்த ஒரே ஹெல்ப் மட்டும் பண்ணுமா. ப்ளீஸ் மா இந்த ஒரே ஹெல்ப் மட்டும் பண்ணுமா. ப்ளீஸ் ப்ளீஸ் காஃபி எங்கடி? இதோ வந்துட்டேங்க. மா தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. எங்க நம்ம பையன் ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். என்னடா? பா டெஸ்ட் பேப்பர் பா, பார்த்துட்டு சைன் போடுங்கப்பா. அவ்வளவுதான், இன்னைக்கு செத்தோம். வெரி குட், 70 மார்க் வாங்கியிருக்கடா. 70? தேங்க்ஸ் பா. எப்படிடா? மா சே இப்போ என்ன பண்றது? வெரி குட்ரா, இந்த மாதிரி தான் நல்ல மார்க்ஸ் இருக்கணும், சரியா? அப்பா மாதிரி மெரிட்ல பேசாதப்பா, சைன் போடுப்பா, நான் போயிட்டு படிக்கணும்பா. பாத்தியாடியான் பிள்ளைய எப்படி மாறிட்டான் பாரு. இந்த கம்ப்ளீட் மிஸ் பண்ணி எது கால் பண்றான்? பா சைன் போடுப்பா. என்ன குழந்தை கூப்பிட்டுட்டே இருக்கிறான்? பா கொஞ்சம் ஃபாஸ்டா போடுப்பா. டேய் இருடா, என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறான், என்னன்னு தெரியல. வணக்கம், சொல்லுங்க குழந்தை. டேய் கிருஷ்ணமூர்த்தி, உன் பையன் எத்தனை மார்க்கடா எடுத்திருக்கான்? ஏய் என் பையன் 70 வாங்கியிருக்கான்டா. கிழிச்சான். ஏதாவது வாயில நல்ல வார்த்தை வந்துட போகுது. என் பையன் 660 ஆகியிருக்கான்டா.
உன் பையன் 7/70 ஆகியிருக்கான். இது கூட கண்டுபிடிக்க தெரியல. நீ எல்லாம் ஒரு போலீஸாடா? நீ எல்லாம் வந்து வாட்ச்மேன் வேலைக்கு போடா. உனக்கெல்லாம் எதுக்குடா போலீஸ் வேலை? வைடா போல வைடா. என்னாச்சுன்னு தெரியலையே. ரியாஸ் ஓடிடு. எங்க தானு விட டேய். சிரிக்கல. ஐயோ ஏய் ஓட்டியா? நைட்டு சோத்துக்கு இங்க தான் வரணும். என்கவுண்டர் போட்டு. கிருஷ்ணமூர்த்தி என்னையா ஒரே சவுண்டு? யோ வேலையை பார்த்து போயா. எப்பா பாரு பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குறத வேலையை வச்சு ரைட்டு விடு. சார் நீங்க யாரியா? பேம்ப்ளெட் சார். கிளம்பு. ஏன்டா உனக்கு ஸ்கூலுக்கு போறப்ப 2 முட்டையை டிஃபன்ல போட்டு விட்டா, நீ வந்து பேப்பர்ல முட்டையா போட்டு விட்டியா? இன்னைக்கு உன் முட்டையை உடைக்கிறேன்டா. டேய் டேய் மவனே, செத்தடா நீ செத்தடா. செத்தடா மவனே. எஸ். என்ன அழகு. இன்னைக்கு எப்படியாவது இந்த லெட்டர் அவுட் கொடுத்துடணும். அந்த மோனி தான் ஒர்க் அவுட் ஆகல, அட்லீஸ்ட் இந்த சோனியாவது ஒர்க் அவுட் பண்ணிடணும். சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா சோனியா. அங்க பாரு யாரோ புதுசா வந்துக்கிறாங்க. இவனுங்களா? டேய் நீங்க அப்புறம் இங்க வந்தீங்க? டேய் வாசல் வழியா தான். இவனாடா? ஏய் ரியாஸ் நீ எங்க இங்க? ஏய் சோனி, நீ இந்த டியூஷன் தான் வரியா? சரி அதை விடு. அன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னல, ஏன் வரல? வீட்டுக்கா? டேய் டவுட்டை கிளியர் பண்ணடா. டேய் ஒழுங்கா உட்கார்ற டேய். எல்லா பக்கமும் அடை கட்டுறாங்களே. சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா காதலில் எந்த வகை கூறு. அம்மா போடா. ஏன்டா ஆல்ரெடி அவன் அவளை கனெக்ட் பண்ணிட்டான்னு கடுப்புல இருக்கிறேன். சின்ன வயசுல இந்த நாய் சைட்ல இருந்து சோனியா பாட்டு பாடுகிறான். ஹாய் ஹாய் பொண்ணே. டேய் என்னடா பண்ற? அமிதாரா? டேய் அமிதாரா மச்சான் நீ பண்ற? ஐயோ யார் அடிச்சது? என்ன மாட்டி விட்டுறதடா. ஏன்டா இன்டிசிப்ளின் என்ன பண்ற? செருப்பு பிஞ்சிடும் குண்டா. இன்னைக்கு யாரெல்லாம் புதுசா வந்திருக்கீங்க? எழுந்துருங்க. வந்தோடனே பேக் பெஞ்சா? ஏய் போங்கடா. ஏய் எங்க வரீங்க? எப்படி இருந்தாலும் படிக்காத பசங்க பேக் பெஞ்சில் தான் உட்காருவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்ல வந்து உட்கார சொல்வீங்க. அதுக்கு முன்னாடி நாங்களே வந்துடுறோம்க்கா. அப்படியா? ஒரு நிமிஷம். கணேஷ் 10th நீ எவ்வளோ மார்க்கு? 488கா. சங்கீதா நீ? 457கா. சூர்யா நீ? ஏய் அவன. ஓகே அவனியா? 430கா. எங்க உட்காரோன்றது முக்கியம் இல்ல, எங்க உட்கார்ந்தாலும் எப்படி படிக்கிறோன்றது தான் முக்கியம். புரியுதா? உட்காருங்க. சரி ஒருத்தரா எழுந்து உங்க பேரும் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லுங்க. மிஸ் என் பேர் ரியாஸ். எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இங்கிலீஷ். ஏன்டா இங்கிலீஷ் அவ்வளோ பிடிக்குமா? மிஸ் இங்கிலீஷ் மிஸ் ரொம்ப பிடிக்கும். ஏய் சைலன்ஸ். இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க சொல்லி கொடுக்கறதுனால அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அண்ட புழுக. நீ சொல்லுப்பா. அக்கா என் பேர் பிரவீன். எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் மேக்ஸ். ஏன்டா? லஞ்ச் பீரியடுக்கு அப்புறம் மேக்ஸ் தான். 5 கண்டுக்கவே மாட்டாரு.
இது ஒரு பெருமைன்னு வேற சொல்றியாடா? ஏய் உட்காரு, நீ சொல்லுடா. அக்கா என் பேர் வந்து ஷரீக்கா. எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து சயின்ஸ்க்கா. சயின்ஸா? இது காமர்ஸ் குரூப்பா? அதுக்கு நீ சயின்ஸ் குரூப் எடுத்துக்க வேண்டியதானே? எங்கள் அப்பா எடுக்க சொன்னதாக எடுத்தேன். ஆனால் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் சயின்ஸ் தான்க்கா. இப்போ கூட ஒரு இன்வென்ஷன் பேக்கில் வச்சுருக்கேன். எங்க காட்டு. இதோ இதை மோட்டரில் கனெக்ஷன் கொடுத்தா ஃபேன் சுத்தம். ஏன்டா நீ சுத்த போறியா? ஏன் கண்டுபிடிப்பு. ஹேய் சைலன்ஸ். தம்பி நீ எழுந்துரு. உனக்கு பிடிச்ச பீரியட் என்னப்பா? லஞ்ச் பீரியட்கா. சீ உட்காரு. பேர் என்ன? சூர்யா. இரு ஒரு நாள் உன்னை கவனிச்சுக்கிறேன். சொத்து மாடு எங்க வந்தாலும் சோறு சோறுன்னு அலையறானே இவன். ஸ்கூல் மாடத்தெல்லாம் வாங்கிடுவானுங்க போல இவனுங்க. சீனு டேட்டா மாத்து. டேட்டு ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? காமர்ஸ் டெஸ்ட் சொல்லியிருந்தேனே. குட். மிஸ் ஐஸ் கம் இன். மிஸ் மோனி. இவங்க தான் மோனி. இவங்க கூட எல்லாம் சேர்ந்து படிக்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. போய் உட்காருங்க. ஹாய் சோனியா. மோனி. ஹாய். ஹாய் ஐ எம் வித்யா. மோனி. ஏ மோனி, ஏ மோனி, நீ தான் நல்லா படிக்கிற பொண்ணாச்சு, அப்புறம் எதுக்கு டியூஷன் வந்த? அது உங்களுக்கு, எங்க அம்மாக்கு இல்ல. நல்லா யோசி. பேலன்ஸ் 33 மார்க் எங்க? படிச்சே இல்லையா நீ ஒழுங்கா? நான் கரெக்ட்டா தான் எழுதுனேன். நல்லா படிச்சனா அப்ப பேலன்ஸ் 33 மார்க் எங்க? அந்த 33 மார்க் எடுக்க தான் வந்திருக்கேன். சூப்பர். தேங்க்ஸ். என்ன மச்சான் எச்ச துப்பிட்ட? பரவாயில்ல விடு. என்னடா இது? என் எக்ஸும் என் லவரும் ஒரே இடத்துலயா? யாருக்குமே இப்படிலாம் நடக்கக்கூடாதுடா. எனக்கு மட்டும் டிசைன்ஸா ப்ராப்ளம்ஸா இருக்கிறான்டா இவன். மச்சான் நீ வேணா அந்த பொண்ணு ட்ரை பண்ண. உனக்கு மோனி, எனக்கு சோனி. அவன் என் எக்ஸன் எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? எப்படி? ஓகே ஓகே. மோனி நீ இன்னைக்கு டெஸ்ட் எழுத வேணாம். மானிட்டர் பண்ணு, பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. சீனு நீயும் தான். நானுமா? சரி சரி. என்னடா கதையா இருக்கு? பச்சையா இல்லையா? இந்தாங்க ஆல் தி பெஸ்ட். வச்சு படிச்சியா? ஆமே நீ எழுதுற மாதிரியே பண்றேன். சோனியை கொடுத்துட்டியா? ஒழுங்கா கிடையாது, கிளம்பு. கம்முன்னு வாங்கி ஒழுங்கா வை. நேம் ரோல் நம்பர்ல வச்சுக்கிறேன். இந்தாங்க. நீங்க யாரா? If you Venus die equal to மறந்துட்டேனே. தெரிஞ்சுட்டு இருக்கிறா. தெரியலையே என்ன பண்ணுவேன். தி எக்ஸ்சேஞ்ச் தி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஏதோ வருமே. ஐயோ எக்ஸ்சேஞ்ச் தி கூட்ஸ் சர்வீஸ் அண்ட் டீ பார்த்து எழுது. அதெல்லாம் வேணாம், எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதுறேன். ஸ்டாக் மார்க்கெட். டேய் என்னடா? என் ஆளோட குணத்தை பத்தியா? அவனுக்கு தெரியலன்ட்டு அவளே கூட்டு காட்டுறா. இப்படி இருக்கணும்டா. மிஸ் சும்மா கொஸ்டின் பேப்பர்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு மிஸ். ஓ சூப்பர். a square b square. சைலன்ஸ். இன்னும் 20 minutes தான் டைம் இருக்கு. சீக்கிரமா எழுதுங்க. கரெக்டாக தான் இருக்கும். எல்லாரும் எழுதி முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோம் மிஸ். அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே ஷஃபிள் பண்ணி கரெக்ஷன் பண்ணி சொல்லுங்க. இந்தாடா என் பேப்பர் நீ பண்றா. ஏய் என் பேப்பர் பார்த்து கரெக்ட் பண்ணு. ஓகே. ஹே உன் பேப்பர் கொடு, நான் கரெக்ஷன் பண்றேன். ஒன்று கொடு. எல்லாமே தப்பு. ஆமாண்டா எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்குது. இப்பயே கை மாத்துறாங்களே இவங்க. நம்மளுக்கு தான் யாரும் மார்க் போட மாட்டாங்க, நம்மளாவது மார்க் போடுவோம். இந்தா 10, இந்தா 10.
யாருமே என் பேப்பர் வாங்க மாட்டாங்க. மாமா நீயாச்சும் பேப்பர் வாங்கிக்கடா. டேய் இது கொஸ்டின் பேப்பரா ஆன்சர் பேப்பர் இல்ல. இது இருக்கு. பேப்பர்ரா. சரி முடிஞ்சிருச்சா? எஸ் மேம். யாரெல்லாம் 35 அபோ எழுந்துருங்க. நான் தாங்க. ஏய் சீ உட்காரா. அபோ பில்லவே தெரியல உனக்கு. குட், உட்காருங்க. சரி யாரெல்லாம் 35 பிலோ எழுந்துருங்க. ஐயோ ஒரே அசிங்கமாக இருக்குதுடா. ஓ மார்க் என்னடா? சொல்றா, தைரியமா சொல்லு. 19 மிஸ். நீடா? 16. நீ? 21 நீப்பா? மிஸ். 11 மிஸ். நீ? 10 மிஸ். ஏய் ஷோ. குட்டா, சூப்பர். மிஸ் எனக்கு தெரிஞ்சதான் மிஸ் எழுதுனேன். மிஸ் யாரை பார்த்து காப்பி அடிக்கல மிஸ். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. எப்போ உனக்கு தெரிஞ்சது எழுதுனேன்னு சொன்னியோ அப்பவே நீ வந்து படிக்க ஆரம்பிச்சிட்ட. உட்காரு. தேங்க்ஸ் மிஸ். டேய் நீ ஏன்டா அழுவுற? இல்ல மிஸ், என் ஸ்கூல்ல எல்லாரும் கிளாப் பண்ணிருக்காங்க. ஆனா யாருமே கிளாப் பண்ணது இல்ல மிஸ். அதான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ரொம்ப ஓவரா பண்ற. சீ உட்காரு. ஓவர் ஆக்டிங் பண்ணுமோ? பசங்களா இன்னைக்கு போதும், எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. அவ என்ன தானே பார்த்தா. என்னதான் பசிக்கிற மாதிரி இருக்கு. டேய் எல்லாரும் காலை சாப்பிட போலாமா? டேய் நம்ம கிட்ட தான் காசே இல்ல, லூசு மாதிரி பேசுற. டேய் நான் எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து 300 ரூபா சுட்டுட்டேன்டா. எது 300 ரூபாவா? ஆமாண்டா. நான் துப்புறா. சரி விடு. ஏ சின்னு, நாங்க எல்லாம் காலம் சாப்பிட போறோம், வரியா? என்னைய கூப்பிடுறீங்க? டேய் உன்னதான் கூப்பிடுறேன். டேய் நான்லாம் ஸ்கூல்ல உங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணியோம், எவ்வளவு குடைச்சல் கொடுத்தோம். இப்போ என்ன காலம் கடை கூப்பிடுறீங்கன்னா நீங்கெல்லாம் எவ்வளவு கிரேட். காட் இஸ் கிரேட். ஆமா சோனி வரல? ஏய் அவ அப்பயே வீட்டு போயிட்டாலே. ஓ ஷிட் ஷிட் ஷிட். ஏய் ரொம்ப சாரிடா, நான் டோட்டலா மறந்தே போயிட்டேன். எங்க அப்பா வீடு ஷிஃப்ட் பண்ணனும்னு சொன்னாரு. இட்ஸ் ஆக்சுவலி 20 மினிட்ஸ் ஒர்க் தான். நான் போய் முடிச்சிட்டு வந்துறேன், நீங்க போயிட்டே இருங்க. மத்தபடி வேற எதுவும் இல்ல. வில் கேட்ச் அப் லேட்டர். ஓகே ஓகே பை பை பை. நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்துறேன். பை 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 பை. யாரா இவன்? கூப்பிட்டதே தப்பு. நாம போலாம், போய் சாப்பிடலாம். பசிக்குது, வாங்க வாங்க வாங்க. அண்ணே ஒரு காலண்ணே. அண்ணா எனக்கு ஒரு பானிபூரி. அண்ணே எனக்கு ஒரு எனக்கு ஒரு மசாலா பூரி சால்னா அதிகமா. அண்ணா எனக்கு ஒரு பேல்பூரி. அண்ணே கொஞ்சம் ஃபாஸ்டா போடுங்க. ஏன்பா வெயிட் பண்ணுப்பா, போட்டு தரேன். நானா மேஜிக் மேனா நானே. அடி போய் ஓரமா நில்லுங்க. வய மச்சி நின்னுக்கிறீங்களா? ஆமா வரும், வெயிட் பண்ணு. போ போ. ஏம்மா இந்தாம்மா. எனக்கு தான் ஃபர்ஸ்ட். ஏய் நான் தானே ஃபர்ஸ்ட் கேட்டேன். அதுக்குலாம் ஒரு முகராசி வேணும்டா. சாப்பிட்றியா? இந்த உலகத்துல ஆம்பளை பசங்களை மதிக்கிறது யாருமே இல்லடா. யாருப்பா அந்த பானிபூரி? இந்தாப்பா. ஏன்பா இந்த மசாலா பூரி? டேய் ஒரு பானிபூரி குடுடா. போலாம். என்னடா? சுடுதே. பேல்பூரி தாப்பா. அண்ணே பான். மச்சானக்கடா. இந்தா. நல்லா இருக்கு. மச்சானக்கடா. ஆஹா. சாப்பிட மாட்டேன். அண்ணே கான் கொஞ்சம் போடுண்ணே. அண்ணே அண்ணே கான். அண்ணே அண்ணே கொஞ்சம் கான் போடுண்ணே. டேய் நீ காலனை விட காந்த அதிகமா வாங்கினுங்கிற. நோ கானுக்கு சேர்த்து தானே காசு வாங்குற. நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கேன். எங்க அப்பா நினைச்சுக்க இந்த கடை ஒண்ணுமே இருக்காது. மச்சி நம்ம கிட்ட காசு இல்லைன்னு நினைக்கிறாரு. காண போடுண்ணே. உடுப்பா ஏன்பா கத்துற? அது மச்சான் நீங்க எத்துடா. மச்சான் அப்படியே ஒரு பானிபூரி வாங்கிடா போடா. அண்ணே ஒரு பானிபூரி. ஒரு பிளேட்டா? போட்டு தரேன்பா. அண்ணே பிஸ்தரி வாட்டர் பாட்டில் இருக்கா? டேய் பட. அண்ணே எங்க அப்பா யார் தெரியுமா? அண்ணா அப்பா அப்பான்றாங்க. சரி போட்டு தரேன்பா. போப்பா. அண்ணா எவ்வளோ ஆச்சு? சூப்பர்.
2 பேல் பூரி, ஒரு மசாலா பூரி, ஒரு பானிபூரி, தண்ணி பாட்டில் எல்லாம் சேர்த்து 300 ரூபாப்பா. 300 ரூபாவா? ஓகே. காசு அந்த கக்கா போகிறேன். என்னப்பா அண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே. டே மச்சான் பேண்ட் ஓட்டுடா, காசு இங்கே மிஸ் ஆயிடுச்சுடா. என்ன காசு காணும் இல்லையா? என்னப்பா இல்லையா? ஒரு நிமிஷம். பின்னிட்ட பண்ணுறது. டேய் உங்ககிட்ட எவ்வளோடா இருக்கு? 5 ரூபா. டேய் உங்ககிட்ட எவ்வளோடா இருக்கு? ஓனி உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? 20 ரூபா இருக்கும். 20 ரூபா வச்சு என்னடி பண்ணுறது? நான் வர தவுனுக்கு அவங்ககிட்ட டைலாக்லாம் பேசிட்டேன்னு. ஐயோ நம்ம பேச வேண்டியதான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி பேமெண்ட் பண்ணுறது? எங்க அப்பா யாரு? என்ன பண்ணுறேன்னு பிஸ்லடி வாங்க தின்ற. அப்பா தம்பி ஒரு பிளேட் எடுத்துனாப்பா. நான் வீட்லயே வேலை செய்ய மாட்டேன். டேய் அந்த அண்ணா பானிபூரி கேட்குறப்ப போ 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 போ. டேய் இந்த பிளேட் வந்து இந்த பொண்ணுகிட்ட போடு, கழுவு சொல்லு. அண்ணா பானிபூரி அண்ணா. மூடி நீ தான் அங்கே ஜோக்கா போட்டு. அண்ணா நான் பார்த்துக்கிறேண்ணே, கவலைப்படாதண்ணே. இந்தா கழுவு. 20 ரூபா எடுத்துன்னு வந்து. டேய் எப்படா வருவ? வந்துடுறேன்டி. இங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே சீக்கிரமாக வரேன். நீ இல்லாம ஒரு மாதிரி இருக்கு. பசங்களாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்க தெரியுமா? சும்மா சொல்லாத. உண்மை தானே? சரி வர வர பசங்க எல்லாரும் கேட்டேன்னு சொல்லு. ஏய் ஐயோ படிக்கிறேன் தானே சொன்ன நீ. இப்போ யார்கிட்ட ஃபோன் பேசின்னு இருக்க? ஏய் ஃபோனை கொடு. ஃபோனை கொடு. கூட ஃபோனை. யார்கிட்ட ஃபோன் பேசின்னு இருக்க? ஹலோ 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 ஹலோ. ஆனால் தான் சீனு தான் பேசுகிறேன். சீனு நீயாப்பா? என்னப்பா? அதான் டவுட் ஏதோ கேட்டா கிளியர் பண்ணலான்ட்டு தான் ஆண்டி. ஓ அப்படியா? சரிப்பா. சீனுன்னு சொல்ல மாட்டியா? ஒழுங்கா டவுட் கேட்டு தெளிவா தெரிஞ்சுக்கோ. அம்மா போயிட்டாங்கடா. சொல்ற ஃபயசு. ஏய் வர வர உங்கள் அம்மா ரொம்ப டவுட் பண்றாங்க. பார்த்து பத்திரமா இரு. ஓகே பேபி. டேய் நீங்க லவ் பண்றதுக்கு என்ன ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் தூங்கணும்டா ப்ளீஸ்டா. நான் அப்பப்போ கால் பண்ணுவேன். நீ இதே மாதிரி கான்ஃபரன்ஸ் போடுற புரியுதா? போட்டு தான் ஆகணும். அடிக்கடியா? சரி டியூஷன் ஃபீஸா? थैंक यू थैंक यू. இந்தாங்க காஃபி. थैंक यू. போய் உட்காருமா. கா என்னடா பர்த்டேவா? ஆமாக்கா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்க்கா. காஃபீஸ் வேணாண்டா நீயே வச்சுக்கோ. உனக்கு தேவையானது ஏதாவது இருக்கும்ல அது வாங்கிக்கோ. சரிங்க. அக்காவோட gift. தேங்க்ஸ்க்கா. எல்லாரும் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்களா? சரி படிங்க. நீங்க 2 பேரும் யாரு? புதுசா இருக்கீங்க. நியூ ஜாயினிங்க்கா. சரி உட்காருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான்க்கா. உன் கூட்டாளியா? டேய் பிரவீன் உன் கூட இருக்கிறவங்க எங்கடா? எங்கன்னு தெரியலக்கா, என் கூட வரலையே. சரி எல்லாரும் புக் எடுங்க. கமிங்கா. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? தேங்க்ஸ்க்கா. டேய் நம்மளை திட்டுறாங்கடா. டேய் எருமைங்களா உள்ள வாங்கடா. ஓகேக்கா. எப்ப பார்த்தாலும் லேட். எங்கேயாச்சும் ஊர் சுற்றிட்டு வந்திருப்பானுங்க. என்ன பண்றது, நம்ம ஸ்கூல் ஆச்சே. டேய் டியூஷன் ஃபீஸ் எடுத்துட்டு வந்தீங்களா? ஐயோ டியூஷன் ஃபீஸ் கேக்குறாங்களே. சொல்லுங்கடா. போன மாதிரி மூஞ்சி வச்சுக்கறானுங்க. என்னடா எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? அப்ப கொடுங்க. ஏன் கொட்ட கொட்டையா முழிச்சிட்டு இருக்கீங்க? டேய் ஏச்சு சொல்றா. என்னடா பண்றது இப்ப? தொலைச்சிட்டீங்களா? இல்லைக்கா இப்ப அடி பின்ன போறேன். நான் சொல்லிடுறேங்க்கா. தமிழ கொடி பறக்குது. டேய் இன்னைக்கு பிரவீனுக்கு பர்த்டே. அவனுக்கு ஏதாவது gift வாங்கணும்டா. அட ஆமால என்ன வாங்குறது? டேய் கேக் வாங்கி செலிப்ரேஷன் பண்ணிடலாம்டா. எது கேக்குன்ற பேர்ல வேஸ்ட் பண்றதா? போடா மச்சான் இல்லனா அவனுக்கு கிரீடம் மாலை கத்திலாம் குத்தி செலிப்ரேஷன் பண்ணலாமா? ஏன்டா அவன் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? வந்த நாள் அதுமா ஜெயில் கன்பிளான் பிளான் பண்றியா? அவனுக்கு வேற ஏதாவது பெருசா வாங்கணும்டா, அவனுக்கு பிடிச்ச மாதிரி. டேய் ஆளுக்கு 20 ரூபா வச்சுட்டு பெருசாலாம் ஆசைப்படாத. டேய் மச்சான் அவனுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும்டா. கிரிக்கெட் பேட் வாங்கி கொடுத்துலாம்டா. ஆமாண்டா செம்ம ஐடியா. அதே வாங்கி கொடுத்துடலாம். டேய் நமக்கே டியூஷன் ஃபீஸ் கட்டுற 500 தான் இருக்கு. அதை வச்சு என்னடா பண்றது? என்ன சத்தத்தையே காணும்?
வேணாடா ரியாசு, வேணாடா சொன்ன கேளுடா, வேணாடா. தம்பி என்னப்பா வேணும்? அண்ணே ஒரு நல்ல பேட்டா ஒன்று எடுத்துருவானே. கொஞ்சம் இருப்பா பார்க்குறேன். நாளைக்கு 2 பேரும் வீட்டுக்கு வந்துருங்க. எதுக்குடா? நான் தான் செத்துருவேனே. எங்க அப்பா நான் அடிச்சே சாவடிச்சிருவான். அவர் கொடுத்த காசெல்லாம் பேட் வாங்குறீங்க. ஓ மை காட். அண்ணா எவ்வளோ இந்த பேட்டு? 1500 ரூபாய்ப்பா இது. 1500. ஏய் காசு எடுடா. காசு எடு. கரெக்டாக கேட்குறாரு. இந்தா குர்ரா குர்ரா. அண்ணா இதாங்கண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. ஓகேப்பா வாங்க போலாம். அப்ப டியூஷன் ஃபீஸ் எடுத்துட்டு போயிட்டு உன் ஃப்ரெண்டுக்கு பேட் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அக்கா பொய், பேட்லாம் தரவே இல்லை. அப்ப என்கிட்ட போய் சொல்றீங்களா? காக்கா இன்னும் ஃப்ளாஷ்பேக்கே முடியல பாருங்க. தம்பி ஒரு நிமிஷம்ப்பா. இந்த ஒரு நோட்டு கள்ள நோட்டு போல இருக்கு. கள்ள நோட்டா? நல்லா பாருண்ணே. எங்க அப்பா ஜெராக்ஸ் கடைக்கு போய் ஸ்ட்ரைட் எடுத்தது காசு இது. ஓ உங்க அப்பா கள்ள நோட்டு அடிக்கிறவரா அப்போ? அவர் என்ன தானே அடிப்பாரு? டேய் சும்மாரா. அண்ணே கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்கண்ணே. நல்லா பார்த்துட்டு தான்ப்பா சொல்கிறேன். இந்த ஒரு நோட்டு கள்ள நோட்டுப்பா. உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் கொடு. அப்பாவா? அதெல்லாம் பண்ணாதீங்க. வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை இருக்குண்ணே. அண்ணே ப்ளீஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் முடியாதுப்பா. நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன். எங்க பாவம் போலீஸ் தான். டேய் கெஞ்சிட்டு கேட்டீங்கடா. ஓ போலீஸோட சப்போர்ட்ல தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னடா எது பேசினாலும் மன்னிக்கிறாரு நம்மள. ரியாஸ் இல்ல வேலைக்கு ஆதரவு வாடா ஓடிடலாம் அப்படின்ற. டேய் நில்றா. அட பாவீங்களா. பேட்டரிங்க. அக்கா சும்மா இருக்கா. குறுக்கு வந்துட்டு இந்த ஃபிளாஷ்பேக்கே முடியல. நீ மேலே பாருங்க. டேய் போதும்டா. எத்தனை மேலே பார்க்குது? அக்கா நாங்கள் பேட் வாங்கிட்டு வர சொல்கிறப்ப எங்கள் ஏரியா பசங்களுக்கும் பக்கத்து ஏரியா பசங்களுக்கும் சண்டை. அந்த சண்டையில் எங்கள் பேட்டு ஒஞ்சிச்சுக்கா. டேய் இந்த பேட் எடுறா. ஹாப்பி பர்த்டே மாமா. ஹாப்பி பர்த்டேடா. என்னடா இது? இதுக்கு நீங்க கொடுக்காம இருந்திருக்கலாம். இரு உங்க அப்பா கிட்ட சொல்றேன். ப்ளீஸ் பேட்டா வாங்கிட்டு வரீங்க. ப்ளீஸ் அதெல்லாம் சொல்லுங்க. ஏய் இடியட் உட்காருங்கடா. டேய் மச்சான் அப்பாட சொல்ல மாட்டீல? மண்டேல இருக்க என்ன டெஸ்ட் சொல்லிருக்காங்க? கணேஷ் அக்கா அக்கவுண்ட்ஸ் டெஸ்ட் சொல்லிருக்காங்கக்கா. சரி ஏதாவது டவுட்னா வந்து கேளு. சரிங்கக்கா. டேய் மச்சி எனக்கும் சொல்லி கொடுறா. உங்களுக்கு தெரியாதா? மா உங்களுக்கு காமர்ஸ் டெஸ்ட்டுக்கா. படிச்சிட்டீங்களா? இன்னும் 8 மார்க்ஸ் மட்டும் இருக்குக்கா. சரி படிங்க. டேய் உங்களுக்கு என்ன டெஸ்ட் சொல்லிருக்காங்க? ஐயோ என்னடா சொல்றீங்க? மண்டே ஒரு டெஸ்ட் சொல்லக்கா. கிளாஸ் மட்டும் தான் இல்ல. அக்கா போய் சொல்றாங்கக்கா. மண்டே எகனாமிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபுல்லா டெஸ்ட் சொல்லிருக்காங்க. மாச்சி வாய் வச்சிரு. அங்க உட்கார்றா. இவருக்கு மறந்தே போய்ட்டோமேடா. அட்டி வாங்க போறீங்க. வந்து கீழ வந்து படிங்கடா. பிரவீன் உனக்கு பர்த்டே நீ உட்காரு. நீங்க 3 பேர் மட்டும் வாங்க. போடி. பர்த்டே நான் உட்கார போறேன். சொல்லி அப்படிங்கற இரு உனக்கு இருக்கு. போடா டாங்க். வர போய். என்ன 2 பேரும் எப்படி 3 பேரும் படிச்சு காமிச்சிட்டு தான் போறீங்க. டேய் பேசாம படிங்க. சரிங்க. யார் இது? ஏன்பா அழுதுட்டு இருக்கீங்க? சோனியா வேற டியூஷன் மாறி போயிட்டா மச்சி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஒரு விதத்துல உனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓஹோ பாவுல என்ன நினைச்சு அழுதுட்டு இருப்பாள. அழாதுடா. எனக்கும் கஷ்டமா இருக்கு. இதான் பேடா உள்ள வை. இது என் பெண்ணே இல்லடா. அதை எவனா எடுத்துட்டு போட்டோம். மைக்ரோ சிஸ்டம் ஆஃப் த மைக்ரோ ஃபைனான்ஸ் இஸ் ஆல்சோ known as மைக்ரோ கிரெடிட். மைக்ரோ சிஸ்டம் ஆஃப் த ஓகே சொல்லலாம். ஐயோ கா இந்த பேராகிராஃப் மட்டும் சொல்லட்டா? ஒரு செகண்ட் கா. மைக்ரோ ஃபைனான்ஸ் இஸ் ஆல்சோ known as மைக்ரோ கிரெடிட். ஓகே தான்க்கா. What you mean microfinance? Microfinance also known as microcredit. It is financial service that offer loans, savings and insurance to entrepreneur and small business owner. Correct. Super da, but pronunciation ஒழுங்கா பண்ணு. அது entrepreneur. ஓகேவா? ஓகேக்கா. என்னடி படிச்சு பார்த்து எழுதிட்டு இருக்கியா? இல்லடி எனக்கும் யாருக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்குறேன். அடிப்பாவி. ஏய் மேரேஜ் வந்திருக்குடி. ஒரே ஜாலி தான் போலையே. அப்படியே எனக்கும் கணேஷ்க்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்குறியா? அடிப்பாவி. அந்த டெஸ்ட் படிச்சிட்டியா? இது எப்பத்துல இருந்து? கொஞ்ச நாளா தான். ஏய் நான் உன் ஃப்ரெண்டு தானே, எல்லாமே சொல்லுவேன்னு சொல்லுவேன். ஏன் இதை மட்டும் மறைச்ச? ஏய் சொல்லான் தாண்டி இருந்தேன். பொய் சொல்லாத, சொல்லக்கூடாதுன்னு இருந்திருப்பேன். இங்க பாரு சிஸ்டர்ஸ்னு வந்திருக்கு. குடு நானே போட்டுக்கிறேன். எத்தனை வாட்டி போட்டாலும் அதான் வரும். சரி இங்க வா. என்ன கூப்பிடுறாங்க? நல்ல வேலை நம்மள கூப்பிடு.
Twinkle twinkle little star, how I wonder what you find. 2 மார்க் படிக்க சொன்னே படிச்சிட்டியா? படிச்சிட்டேனே. கொடு. என்ன ஒண்ணே கேக்குறீங்க? கொட்றா. Define real cost. Different cost தானே? Real cost reference to payment made. Real cost reference to payment made. அக்கா அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுக்கா. சொல்லிடுறேன் கரெக்டா? இந்தா படி. போய் படி. ஒரு வார்த்தை சொன்னா நான் கொஞ்சம் அப்படிங்க. பட்றா. படி. ஐயோ. ஒழுங்கா பட்றா போடா. போடா. போய் பட்றா. சந்தோஷம் தானே. டேய் நீ வேலைக்கே ஆக மாட்டே. டேய் அந்த அக்காக்கு உனக்கு ஷார்ட் ஆன்சர் தெரியன்னு நினச்சிட்டுருக்காங்க. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் உனக்கு படிக்கவே தெரியாதுன்ட்டு. நானும் படிப்பேன்டா. அக்கா ஃபஸ்ட்டங்கா இப்போ கேளுக்கா. எங்க சொல்லு. ரியல் காஸ்ட் ஆஃப் பேமெண்ட் மேட். அக்கா அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுக்கா. நான் சேர்த்து சொல்லிடுறேன். இந்தாடா போய் படிச்சிட்டு வாடா. ஏய் வாடா. போட்டாடா டேய் வந்துட்டு. டேய் சூப்பரா ஷரிகே. கம் ஆன் பாரு திரும்ப முக்க வாங்க வரான். எப்படியா ஜெயிச்சிரா மாறா. இந்தாங்கக்கா. Real cost refers to payment made in compensates the efficient service of all factors. One of the servicing. Servicing. நான் டியூஷனை காக்கணும். யாரையும் காணும். அப்பா டாடி என்னடா கண்ணு ஆன்சர் மறந்து போச்சா? சர்வீஸ் இன் ப்ரொடக்ஷன். சூப்பர்டா. தேங்க்ஸ்க்கா. கையில் ஹலோ. சரி ஓகே உடனே அனுப்பி வைக்கிறேன். மோனி உங்கள் வீட்டில் அர்ஜென்ட்டாக ஊருக்கு கிளம்புறாங்களாம். கொஞ்சம் கீழே சீக்கிரமாக போ. ஓகேக்கா. ஏய் பாய்டி. சரி பாய்க்கா. பாய்டி. பாய் பாய். இப்போதான் ஸ்கூல் விட்டாங்களா? ஆமாக்கா. சரி போய் உட்காருங்க. கணேஷ் அக்கா வந்து கிளாஸை பார்த்துக்கோ. கொஞ்சம் கீழே போயிட்டு வரேன். சரிங்கக்கா. டேய் உங்க பிளேஸ் கிளம்புங்க. சரிங்கக்கா. டேய் நவுறா. சூப்பரா சரி. அது ஏன் தள்ளி விடுற? பத்ரெண்டு சோக்கா உட்காண்டாங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. டேய் பேசாதடா. டேய் படா. டேய் எனக்கும் காட்றா. ஓகே. எங்க போச்சு? இங்க தானே வச்சேன். எங்க போச்சுன்னு தெரியலையே. டேய் என்னோட பெண்ணை காணும்டா. டேய் இவ்வளோ பெண்ணு இருக்காங்க பெண்ணை காணும்னு சொல்கிறேன். டேய் என்னோட பார்க்கர் பெண்ணை காணும்டா. அது வரை எங்க ஆயா வாங்கி கொடுத்த பெண்றா. பார்க்கர் பெண் காணுமா? ஆயா வாங்கி கொடுத்ததா? ஆமாடா. மச்சான் நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்ம அந்த பெண்ணை கண்டுபிடிக்கிறோம். டேய் நம்ம ஏன்டா நிக்க வச்சுக்கிறானுங்க இவனுங்க? யாரு டேய் இவங்களெல்லாம் நிக்க வச்சிரு. இவங்கள மட்டும் ஏன்டா உட்கார வச்சுக்கிற? டேய் எல்லாம் நம்ம ஸ்கூல் பசங்கடா. ஓ நீ கூப்பிடுறா. ஏய் சோட்டு இங்க வா. வேலையா போச்சு. டேய் என்னடா அடியா வாப்பா. என்னடா ஒன்றும் இல்லை. பெண்ணாச்சு இருக்கா? இல்ல. பெண்ணு கூறா. என்ன பண்றான் இவன்? போ நல்லா படி. ஜாலி. டேய் இப்படி. சரி. எப்போ தெரிஞ்ச இவ்வளோ நல்லவனா மாறினேன்? சின்ன வயசுல. ஏய் அங்கம்மா இங்க வா. கொண்டா புடி. ஐ ஐயோ நான் தெரியலையே. புளிசாதமா? ஆமா மத்தியானத்துக்கு. அப்படியே ஊருக்கு வந்தாங்க நக்கி தருவான். அம்மா வெயிடா. போமானி. தேங்க்ஸ். வெளுத்துருவேன். ஏய் லெஃப்டே வா. வாப்பா.
மச்சான் இந்த பெண்ணா? டேய் இது ப்ளூ பென்ரா, இந்த கோல்டு கலர் பென்ரா. நீ கிளம்பு. ஏ கண்ணாடி கொஞ்சம் வா முன்னாடி கொண்டா. இது என் ஆளுக்கு தான். டேய் உனக்கு ஆள் நல்லா குத்தி காட்டுறா. உனக்கு தெரியல? இல்ல காடு காடா மாடு போடா பைத்தியக்காரனுங்களா. இது எனக்கு யூஸ் ஆகும். இது அங்க வை. ஏய் சிக்னல் சரியில்லையே. இந்த பெண்ணு பாரு. டேய் அந்த பெண் இல்லடா. என்னடா இந்த பெண்ணை காட்டினாலும் இல்ல இல்லங்கிற அம்மாடி ஆத்தரி. பெண்ணை பார்க்க சொன்னா பொண்ணை பார்க்கற. நீ போமா. டேய் தவளை ஒழுங்கா தேர்ற வேலையை மட்டும் பாரு. டேய் அட்டது வா மாட்டீங்க. நீ பாரு. எஸ்பிடி எமர்ஜென்சி. சாரி என்னம்மா வெயில் அடிக்குது, எதுக்கு கூட டேன் ஆயிடும். ஐயோ ஹீரோயின் தெரிஞ்சா இவங்க. போமா இந்தா கிளம்பு. நெக்ஸ்ட். ஏய் புறா இதெல்லாம் எடுத்துக்காது மாமா. கீழே உட்காந்துக்கிறாரு. ஹைட் எவ்வளோ தானா? வணக்கம் குட்ரா. டேய் இது ஏன் பேக் வச்சடா? சாரி என் பேக் அங்கே இருக்கு, நான் போய் எடுத்துக்கிறேன். யாரா இவன்? வாமா. என்ன குச்சில வச்சிருக்கு? என்னதுமா இது? நான் கர்த்த கிளாஸ்லாம் போவேன். எங்க ஒன்று பண்ணி காமி. ஐயோ ஐயோ போதுமா. டேய் செக் பண்ணலடா. டேய் அத்தால கூப்பிடுறா. வாமா. டேய் எல்லா பேக்கையும் செக் பண்ணியாச்சுடா, கிடைக்கவே இல்லை. ஏய் நீ வீட்டில் மறந்து வச்சுட்டு இருப்படா. டேய் அதெல்லாம் இல்லடா, யார் எடுத்திருப்பா? டேய் அவன் பேக் செக் பண்ணீங்களா? டேய் அவன் நம்ம பையன்டா. போட்டான் நம்மளே வாய் வந்து மாட்டினு போலியா? டேய் சரியா டேய் அமைதியா இரு. சொன்னகள் தரக்காதடா. டேய் அமைதியா இரு. போடாதடா. டேய் பேக் குடுடா. டேய் இவ்ளோ பெண்ணு போடுறா. மச்சான் இவன் தான்டா. அடா பாவி பெண் திருடா. சோனி பெண்ணு மாதிரி இருக்கு. சோனி நான் அம்மா பெண் எடுத்து வச்சிருந்தேன், அதை போய் திருடி வச்சிருக்கடா. மச்சான் ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பே உள்ள வச்சிருக்கான்டா. நீங்க எல்லாம் மறந்து விட்டு போயிடுறீங்க, அதான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். ஓ இது இப்படியும் சொல்லாம திருடுறதுக்கு? டேய் தேவெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. அது ஏன் பெண்ணு? நீ குடு. ஏய் இது எங்க ஆயா குத்த பெண்ணு, உனக்கு அவள்தான். போ ஆயா குத்த பெண்ணா? போய் குடு. ஏய் பெண்ணு குடுடா. டேய் என்ன தெரியுது எம்எல்ஏ கேக்குறா. அக்கா வந்துருச்சுடா. நீங்க எல்லாரும் காலிடா. ஏய் எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க. ஓகேக்கா. டேய் நீங்க ரெண்டு பேரும் நில்லுங்க. டேய் வாடா போலாம். நல்லா வசமா மாட்டினானுங்க. ரியாஸே நல்ல வேலை நம்மள கூப்பிடல. டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார். எதுக்குடா சண்டை போட்டீங்க? கா இவன் பெண்ணை திருட்டாங்கா. ஆமாக்கா எனக்கு இன்னும் சுத்தமா பிடிக்காது. ஸ்கூல்ல இருந்து ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், அதான் இப்படி பண்ணேன். எனக்கு மட்டும் உன்னை ரொம்ப பிடிக்குமா? போடா. குட்ரா சண்டை போடுங்கடா. ஆனா இதுல இல்ல, படிப்புல சண்டை போடுங்க, அதான் ஆரோக்கியமானது. கா மார்க்குன்னு வந்துட்டா இவனால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா. பாத்தியாக்கா ஓ முன்னாடி எப்படி பேசான்ட்டு? பேசுறான் தெரியுதுல. அவனை விட நீ ஒரு மார்க் அதிகமா எடுத்து காமி. நாளைக்கு எக்கனாமிக்ஸ் எக்ஸாம், அதுல மார்க் எடுத்து காமிங்க. எப்படியும் நான் தான் ஜெயிப்பேன். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க. டேய் என்னடா டியூஷன்ல யாருமே வரல, நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். பொங்கலுக்கு எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க போல. தளபதி படம் தீபாவளிக்கு வரலனா வெறுப்பா இருக்கும். ஆமால யாரோ ஃபாலோ பண்றாங்க. ஏய் பாப்பா உன்னதான் நில்லுமா, உங்ககிட்ட பேசணும். பாப்பா பயப்படாத பாப்பா, உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தான் நானு. உங்க வீட்ல இருந்து கூட்டி வர சொன்னாங்க. நம்மள துரத்திட்டு வரானுங்க. டேய் இப்போ என்னடி பண்றது? அம்மா நில்லுமா. ஏய் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாப்பா உன்னதான் பாப்பா. ஏய் நில்லு, பயப்படாதீங்க, நில்லுங்க. நில்லுன்றல. ஏய் புற ஓட ஓட. புள்ள ஓடுடா. இரு. ச்சே வாடா.
ஏம்மா என்னாச்சு? ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? அக்கா கீழே 2 பேரும் என்ன துரத்திட்டு வராங்க அக்கா. ஒரு மாதிரி பயமா இருந்துச்சுக்கா, அதான் ஓடி வந்துட்டோம். யாரு? கீழையா? நான் வரேன் வாங்க. அக்கா வேணாம்க்கா, பரவாயில்ல வேணாக்கா. நான் வரேன் வா. வாங்க அக்கா. நான் தான் கூட வரேன்ல வாங்க. பயப்படாம வாங்க. எந்த சைடு வந்தாங்க? இந்த சைடு தான்க்கா. யாரும் இங்க இல்லையே. இப்படிதாக்கா ஃபாலோ பண்ணி வந்தாங்க. சரி போங்க. ஏய் எங்கடி அவனுங்களை காணோம்? வைஷு, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா பிரேவா ஹேண்டில் பண்ணும். இப்படி ஓடி வரக்கூடாது. கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆப் கொடுத்துருக்காங்களே காவல் உதவின்னு, அது எல்லார் மொபைல்லையும் இருக்கா இல்லையா? என்னடா என்னடா ஆப் சொல்லிட்டு இருக்காங்க? கண்டிப்பா தெரியாது. இருக்கா இல்லையா? என்ன ஆப்கா? தமிழ்நாடு கவர்மெண்ட் உமன் சேஃப்டிக்காக காவல் உதவின்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அது எல்லாருமே லாகின் பண்ணி வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஆபத்தான சிச்சுவேஷன் வரும்போது உங்க மொபைலை 3 டைம்ஸ் ஷேக் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா 15 செகண்ட்ஸ்க்கு உங்க கேமரா ஆன் ஆயிடும். அதை கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற போலீஸ் பார்த்துட்டு நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க வந்துருவாங்க. அப்படி இல்லையா, அதில் எமர்ஜென்சி பட்டன் ஒன்று இருக்கு. அதில் நெட்டோ இல்லை ஜிபிஆர்எஸோ ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த பட்டன் ஆன் பண்ணியிருந்தாலே போதும். போலீஸ் டைரக்டா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்க போன்ல இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்லாம் வச்சிருக்கீங்கல்ல, இது இம்பார்ட்டன்டான ஆப். உங்க எல்லா போன்லயும் இருக்கணும். புரியுதா? நைட்ல நிறைய பெண்கள் வேலைக்கு போவீங்க, டிராவல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்லலாம் இந்த ஆப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. யார் அது லாஸ்ட் பெஞ்ச்ல விசில் அடிச்சது? எல்லாம் காமர்ஸ் புக் எடுங்க. லாஸ்ட்ல விட்டதுல இருந்து ஆரம்பிக்கலாம். சூப்பர் ரிப்போர்ட். கரண்ட் கட் ஆயிடுச்சு, ஜாலிதான். ஏய் ஷூ, எல்லாம் அமைதியா இருங்க. நான் போய் கேண்டல்ஸ் எடுத்துட்டு வரேன். ஷரீக் நீ கூட வா. இவங்க என்ன கூப்பிடுறாங்க? மட்டும் கூப்பிடுறாங்க. ஐயோ வா. ஐயோ இருட்டுனா எனக்கு பயமாச்சே. என்னக்கா வீட்டுக்கு அது திறந்துருக்கு? நான் சாத்திட்டு தானே வந்தேன். எப்படி திறந்துச்சு? பாக்கா மேலே போயிடலாம். ஏய் சீ வாடா. நான் தான் மேபி திறந்துருப்பேன். ஐயோ அக்கா அக்கா பின்னாடி யாரோ போன மஞ்சிக்கா. அதெல்லாம் இல்ல, அமைதியா வா. வாடா வா. நீ கிச்சன்ல இருக்கா பாரு, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். அக்கா அக்கா என்னக்கா தனியா விட்டு போற? பயந்தாங்கோலி போய் தேடுறா. ஐயோ கடவுளே என்ன மட்டும் காப்பாத்துப்பா. ஐயோ இந்த கேண்டில எங்க வச்சாங்கன்னு தெரியலையே. டேய் ஏண்டா கத்துற? அக்கா பூனை பூனைக்கா. அது எங்க வீட்டு பூனை தான். ஏதோ பேய பார்த்த மாதிரி கத்துறான். ஒன்ன வளர்க்கறது பெருசு, இல்ல பூனை வர வளர்க்குறியா? இது வீடா இல்ல புட் பங்களாவான்னு தெரியலையே. இந்த கேண்டில் எங்க போச்சு? டேய் கிடைச்சிச்சு, வா போலாம். அப்பாடி பாக்கா ஒன்னே போயிடலாம். இந்த வீட்டுல ஒரு அமனுஷமா நடக்குது. சர்ப்ரைஸ்! ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆமாண்டா அக்கா அப்படியே சாக்கடிச்சுடா.
என் அப்பா எங்கே வந்திருக்காரு? இல்லைப்பா முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சுப்பா. சரி வா, வீட்டுக்கு தான் போகிறேன். இதோ வரேன்ப்பா. டே எங்கள் அப்பா கூட தனியாக விட்டுறாதீடா. அந்த ஆள் வேற குடிச்சிருக்காருடா. குடிச்சிருக்காரா? அங்கிள் எங்க எல்லாரையும் வீட்டில் விட்டுறீங்களா? இவனுங்க வேற. ஏறுங்கடா, ஏறி தொலைங்கடா. டேய் எப்படியாச்சும் நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேர்ந்தோம். சாமி வேண்டிக்கோ. ட்ரை பண்ணுமா? டேய் பிரவீன் தள்ளி வாங்கடா. மினிமா ஸ்டார்ட் ஆயிரு. என்னடா தேர்றாரு? டேய் உங்க அப்பாக்கு வண்டி ஓட்டி தெரியுமா தெரியாதடா? ஒரு காட்டு படம் தெரியாது. போறவங்க முடுகுறாரு. மினிமா போலாமா? அங்கிள் நான் உனக்கு கேட்டா தப்பாத்துக்க மாட்டீங்களே? என்ன கேட்க போறானோ? என்னடா இப்படி டெய்லியும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்க, தப்பு தானே? கொஞ்சம் அமைதியா இருக்கீடா. எதுக்குடா லூஸ் மாதிரி சிரிக்கிறாரு? டேய் 10-15 வருஷமா இப்படி தான்டா ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், குடிச்சிட்டு சுத்திட்டு. என்ன வேண்டா கேப்பா? என்னடா மௌனம் சொல்ற? ஆமாப்பா ஆமாப்பா. என்னையாடா குத்துறீங்க? அங்கிள் என்ன காரணம் அங்கிள் டெய்லி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்க? அடுத்தது இவனா? யாரா மூக்கு சிந்தரா? டேய் அவர் அழுறாரா? அழுறாரா? ஏன் அங்கிள் அழுறீங்க? அது பெரிய கதைடா, நிறைய இருக்கு கதை. அப்ப சொல்லுங்க அங்கிள், ஜாலியா இருக்கும், வீட்டுக்கு போறதுக்கும் டைம் பாஸ் ஆகும். என்னடா? டேய் மற்றவங்களோட வலியும் வேதனையும் உங்களுக்கு டைம் பாஸ் ஆடா. இப்ப பாரு, இருடா. அடிக்க மாட்டேங்க. என் வீடு வந்துச்சு. டீ நான் கிளம்புறேன்டா, நாளைக்கு உயிரோட நான் ஸ்கூல்ல வந்து பாக்குறேன்டா. பைடா டே பிரவீனே, என்ன தப்பிச்சிடுறா. ஐயோ அங்கிள் நீங்க சின்ன வயசுல என்ன ஒன்று ஆசைப்பட்டீங்க? நானா கலெக்டர் ஆகணும் தான். அப்புறம் ஆகல? எல்லாம் எங்க அப்பனால தான்டா. அப்பனா? அதுக்கே என்ன பார்க்குறீங்க? ஏன் அங்கிள் என்ன பண்ணாரு உங்க அப்பா? அதுவா சொல்றேன். எங்க ஸ்கூல்ல நான் தான் சூப்பரா படிப்பேன். குழந்தைவேலு, இந்த வாட்டி நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. டீச்சர், குழந்தை வேலை அவங்க வீட்டில் அவசரமாக கூப்பிட்டு வர சொன்னாங்க. அப்பதான் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ எனக்கு புரியல. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு. அப்பா போனப்புறம் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்பதான் எனக்கு ஒன்று தோணுச்சு, ஸ்கூலுக்கு போய் படிக்க போறியா இல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்ற போறியா? வேற வழி, வேலைக்கு போய் குடும்பத்தை தான் காப்பாற்றணும். அதான் வேலைக்கு போயிட்டேன். செம்ம கதை அங்கிள், செம்மல்ல? இந்த கதையை 1000 வாட்டி கேட்டிருக்கேன். நம்ம தான் அப்போ 1001. சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார். ஓ காலங்கத்தில் எவன் மாத்திரம் முடிச்சோன்னே தெரில. போப்போ உங்கள் அப்பா மூஞ்சில தான். தம்பி வண்டி ஏற்ற வர விடு. சார் சாவி எடுத்து வச்சுன்னு வண்டியை விடணும், எப்படி சார் விடுறது? எல்லா டாக்குமெண்ட் சரியா இருக்கா? இருக்கு சார். இன்சூரன்ஸு சார் அந்த பேஜுக்கு பின்னாடி இருக்கு சார். எல்லா டாக்குமெண்ட் சரியா இருக்கு. வா. தேங்க்யூ சார். மச்சான் வண்டி எடு. டேய் மச்சான், என்னடா இன்சூரன்ஸ் முடிஞ்சுன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கா? அதான் மச்சான் எனக்கே தெரில. மச்சான் அவங்க அப்பா மூஞ்சி ராசியான மூஞ்சிரா. ஐயோ ஏட்டு, ஐயா அந்த ஆட்டோ நிப்பாட்டு. என்ன இவ்வளோ ஸ்பீடாக வரான்? டேய் வண்டி நிப்பாட்டு. டேய் 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 வண்டி நிப்பாட்டுறா.
கேட்டு சாவி கொடு. சார் அதோ போகிறாங்க. டாக்டர் டாக்டர் வாங்க என்னன்னு பாருங்க. டேய் அங்கிள் இப்போ எதுக்கு இவனை அடிக்கிறீங்க? முதல்ல என்னாச்சுன்னு தெரியுமா? என்னடா சாப்பிட்றீங்க? போலாம் அங்கிள். கொஞ்சம் கூட சாப்பிட்டு பார்க்கலாம். நினைக்கிறேன்டா போலோ. டேய் அந்த போலோ தொண்டையில சிக்கி அவர் மூச்சு விடாம கஷ்டப்பட்டு இருக்காரு பாரு. என்னடா பண்றது? டேய் அவர் மண்டையில ஏறா. அட்ரா அட்ரா அவர் மண்டையில ஏறா. அட்ரா அட்ரா நல்லா தட்றா. நல்லா அட்ரா. டேய் வலிக்கிறது நெஞ்சு வலிடா. ஏன்டா தள்ள அடிக்கிறீங்க? ஐயோ உங்க ஆட்டோ ஓட்ட தெரியும்ல? காப்பாத்துக்கறிவா. இறங்குடா இறங்குடா. கைப்பிடி கைப்பிடி. என்னடா புரிய காலை போடா நீ உள்ள போடா. சரிக்கே பார்த்து போடா. சரிக்கே பத்திரமா பார்த்துடா. போடா பெண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி விடுறா. சீக்கிரம் போடா. டேய் சீக்கிரம் போடா. டேய் என்னடா நிலைமை தெரியாம உங்க அப்பா தொத்திட்டு இருக்கிறாரு. இவரே ஃபாலோ பண்றாரு. மச்சான் சீக்கிரமா போடா. ஏய் இறங்கடா. மச்சி மச்சி வேகமா போடா. அவருக்கு இப்ப என்ன சொன்னாலும் எதுவுமே புரியாது. நீ ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடலுக்கு போ. பாரு பாப்பா. டேய் டேய் பண்ண இல்லையா நீ? டேய் டேய் நீ போட்டு டேய் போ 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 போ. ஒண்ணு ஆவல அங்கிள் உங்களுக்கு. டேய் கொஞ்சம் சீக்கிரம் போங்கடா ப்ளீஸ்ரா. சாரிடா மவனே. இட்ஸ் ஓகேப்பா. டேய் அழாதடா, தைரியமா இரு, எல்லாம் சரியாயிடும். சரியா? சரி அங்கிள். இங்க ஷரிக் யாரு? டாக்டர் குழந்தை எப்படி இருக்கு? குழந்தையா? ஓ மாலதி ஹஸ்பண்டா நீங்க? மாலதி ஹஸ்பண்டா? டாக்டர் என் ஃப்ரெண்டு குழந்தை வெளியே அட்மிட் பண்ணுமே. இப்போ அட்மிட் ஆனாரே அவரா? நல்லா இருக்காரு. இஸ் ஃபைன். தொண்டையிலிருந்து போலோ எடுத்துட்டீங்களா? என்ன போலோ? அதான் அந்த தொண்டையில் மாடிச்சே போலோ, அதை பற்றி கேட்குறேன். பா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குப்பா. ஹார்ட் அட்டாக்கா? என்ன சொல்றீங்க டாக்டர்? சரியான நேரத்தில் கூட்டதுனால அவர் காப்பாற்ற முடிஞ்சது. நாங்கள் அவரை பார்க்கலாமா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா போய் பாருங்க. சரி டாக்டர். குழந்தை, டே குழந்தை. டேய் உங்க அப்பா பொழிச்சிட்டாரா அவரா? அங்கிள் உங்க சின்ன வயசுல உங்க அப்பா இறந்ததுனால உங்க கனவு எல்லாமே அப்படியே நின்று போயிடுச்சு. ஆனா அது உங்க தப்பு இல்ல. இந்த சரக்குனால உங்க பையன் வாழ்க்கையும் அதே வழியிலேயே போகுது அங்கிள். உங்க அப்பாவை நீங்க அந்த மிஸ் பண்ண வழிய உங்க பையனுக்கு கொடுத்தாதீங்க அங்கிள். இந்த குடி பழக்கத்தை விட உங்க பையனோட வாழ்க்கை ரொம்ப பெருசு அங்கிள். தப்பு பண்ணாதீங்க அங்கிள்.
மா அந்த வாட்ச் எங்க வச்ச? நீ தான் எடுத்துட்டு வர, நீ தான் எடுத்துட்டு போற, எனக்கு என்ன தெரியும்? ஸ்கூல் லீவ் விட்டா போதும், தோரா அப்படி எங்க தான் போவீங்களோ. சார் எங்க போறீங்க? ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குமா? ஆமா, பெரிய ஐடி கம்பெனி வேலை செஞ்சு கிழிக்கிறீங்க. அந்த முக்கு சந்தையில 4 பேரை வச்சுட்டு வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கு நாய்ங்களே. கத்தாதமா, கீழே தான் கேட்ற போது வந்துட்டான அந்த குள்ள ஆளையும் மூஞ்சியும் பாரு. அவன் குள்ள சேராதுடா. அவனுங்கெல்லாம் எதனா பண்ணிட்டு உன்னை மாட்டி விட்டு போயிடுவான். சைலண்டா இருமா. ஆளையும் மூஞ்சியும் பாரு, நல்ல மலக்குறங்க மாதிரி. அவன் வீட்ல என்ன அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்களா? ஏன்னா ஊரு போய் பொறிட்டு சுத்திடுவானே. டேய் தேங்காய் வாங்கி கொடுத்துட்டு போடா. அந்த ஆளை வாங்கிட்டு சொல்லு. வெளியே வரட்டும், அந்த நாய்க்கு இருக்கு மச்சான். சரி வாப்பா, சாப்பிட்டு போவே. சாப்பிட்டேன் போதும். சரிப்பா. வாடா மச்சான், கேட்டியா? பரவாயில்லடா, எங்க அம்மா இதோட உனக்கு கேவலமா திட்டுச்சு. ஐயோ, சொல்லப்பா, காஞ்சி கருவடா ஆயிடுவான் போல. டேய் பிரவீனே, என்ன சாணிகினி மெஸ்ட் என்ன? டேய் அது இல்லடா, என்ன ஒரு பொண்ணு பார்த்து டெய்லி சிரிக்கிறாடா. உன்ன ஒரு பொண்ணு பார்த்து சிரிக்குதா? அழகா பிறந்துட்டியாடா நீ. ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாம்டா. இன்னைக்கு வருவாட மாட்டாளா? இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நேரம் வந்திருக்கணுமே. அவதான்டா வந்துட்டாளே. ஐயோ ஐயா ஐயா ஐயா, எவ்வளோ அழகா இருக்கா. டே மச்சான், நான் கேஷுவலா திரும்பிக்கிறேன். அவன் ரொமான்ஸா பாப்பா பாரு. ஹாய் அண்ணா, இந்த அண்ணா எங்க அண்ணனோட கிளாஸ்மேட்டு நினச்சி ஒரு வாட்டி ஹாய் காமிச்சேன். அதுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன பயமுறுத்துற மாதிரி சிரிக்கிறாரு. இன்னொரு வாட்டி அப்படி காமிச்சானா நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ அதெல்லாம் வேணாமா, இதுக்கப்புறம் அவன் பயமுறுத்தாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நீ போமா போமா போமா. டே அம்மோ, 7வது படிக்கிற பொண்ணுகிட்ட என்ன பயமுறுத்துறீங்க? நம்ம வயசு பொண்ணு இருந்துச்சுடா. அந்த பொண்ணு நம்ம வயசு. குழந்தை மவனுக்கு குழந்தை எல்லாம் ஆக்கிடுவேன். ஒழுங்கா போயிடு. டேய் திருப்பி என்ன போறேன்? இங்க போ. ஐயோ போ. மா, பிரியா வீட்டுக்கு படிக்க போறமா? புக்கெல்லாம் எடுக்காம போற? அதெல்லாம் இங்க இருக்குமா? அப்பா கேட்டா என்ன சொல்றது? அப்பா கேட்டா ஏதோ சொல்லி சமாளிமா. ஹாய் ஆண்டி. சரி பை. பை பை. அப்பா அதுக்குள்ள சீக்கிரம் வீட்டுக்கு வா. குரூப் ஸ்டடி பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். குரூப் ஸ்டடியா? பொண்ணு எது சொன்னாலும் வீட்ல நம்புறாங்க, பசங்க நாங்க சொன்னா ஏன் அடிக்கிறாங்க? ஏர்மே அங்க தண்ணே பேசிட்டு இருக்கேன். ஆண்டி ரியாஸ் இல்ல? வாமா வா. நானும் அவனை தான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். எங்க போனான்னே தெரியல. அப்படி எங்க போயிருப்பான் அவன்? அங்க கிரவுண்ட்ல இருக்கானான்னு கொஞ்சம் பாரேன். உங்க அம்மா தேடுறாங்கன்னு கொஞ்சம் சொல்ல. இங்கேயும் இல்ல. என்ன இங்கேயும் இல்ல? எங்கடா அவன்? கிரவுண்ட்ல கூட காணோம். எங்க தான் போயிருப்பான் அவன்? டேய், அவன் முன்ன மாதிரியே இல்லடா, இப்போ ரொம்ப மாறிட்டான். ஆமாண்டா, ஃபர்ஸ்ட்லாம் அவன் ஏன் ஹைட்ல இருப்பான், கொஞ்சம் வளர்ந்துட்டான். லூசு மாதிரி பேசாதே லூசு. நான் அவன் கேரக்டர் சொன்னேன். ஆமாண்டா, வர வர நம்ம கூட பேச மாட்டான், விளையாடவே வர மாட்டான். என்னதான் ஆச்சுன்னு தெரியல. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். டேய், அவன் பொண்ணுங்களை பார்த்தாலும் எரிஞ்சு விழுவான்டா. ஆமாண்டா, அவன் ஒரு சிடு மூஞ்சி. 100 ரூபா பெட்டு பார்க்கலாமா? இந்நேரம் அந்த ரீட்டா வீட்டு வாசல்ல தான் நிற்பான். நான் தான் சொன்னேன், நீங்க தான் நம்பல. அங்க பாருங்க அவனை, ரீட்டா வீட்டு வாசல்ல வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. குடு குடு 100 குடு 100 100 குடு எடுத்து வச்சு கலந்துங்க 2 பேரும். என்ன போயிட்டாங்க? அப்ப மச்சான் இங்க வாங்கங்கதியா? ஓட கண்டாம இருக்கிறதுக்கு பிறந்தவனே. டேய், இங்க என்ன பண்ற? காலையில இருந்து உன்னை எங்கலாம் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? அம்மா கடைக்கு போக சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். ஏன் உங்க வீடெல்லாம் கடை இல்லையா? இங்க தான் வருவியா? பச்சை போய் பேசாதடா. நீ ரீதா லவ் தானே பண்ற? பள்ளி மூச்சை கண்டுபிடிச்சிட்டா. ஆமாண்டா. அடப்பாவி, அவளும் பண்றாளா? நான் தான் லவ் பண்றேன், ஆனா கூடி சீக்கிரம் அவளும் லவ் பண்றவா. ஏன் என்கிட்ட சொன்னா நான் சேர்த்துக்க மாட்டோமா? சின்ன வயசுல 7th படிக்கிறப்ப சஞ்சனா ஒரு பொண்ணு நம்ம கூட வச்சு தெரியுமா? ஆமா. அந்த பொண்ணு ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரலன்னு ஏன் கேட்டதுக்கு அந்த பொண்ணு நானும் லவ் பண்ணிட்டு ஸ்கூலுக்குள்ள அசிங்கப்படுத்துறீங்க. இப்போ நான் லவ்வே பண்றேன், இது சொன்னா என்னென்னலாம் பண்ணுவீங்க? ஏய், இவன்டா சின்ன வயசுல நடந்ததா இப்ப பேசிட்டு இருக்கான். டேய், புள்ள நாங்க அப்படி இல்லடா.
நாளைக்கு அந்த பொண்ணுகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். மச்சான் நீ கவலைப்படாதடா, சிட்ட தூக்கிலாம்டா. இப்பதான் ப்ரப்போஸே பண்ண போறான், சைலண்டா இரு. மச்சான் நாளைக்கு ப்ரப்போஸ் பண்றோம். பண்றேன். ஹலோ அண்ணா. ரீட்டா, நீ என்ன இவ்வளோ ஒயிட்டா? உன்னை பார்த்துலேருந்து ஆயிட்டா கியூட்டா? உங்க அப்பாக்கு 2 பேரும் சேர்ந்து சொல்லுவோமா டாட்டா? இது நல்லா இல்லையே. என் நெஞ்சில் குடியிருக்கும் ரீட்டா, இது தளபதியாச்சு. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கே 18 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண மாட்டேன், டக்குன்னு சொல்லிடுறேன். ரியாஸே, உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணவே தெரிலடா. நீலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை, ஐயோ சுத்த மண்ணா இருக்கேடா. உனக்கு எதுவுமே தெரிலடா. ஏன் தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவளுக்கு என்ன தெரியாது. இப்படி புலம்பு விட்டால எனக்கு என்ன பண்ண போறது தெரியலையே. என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் தூங்கலையா நீ? பா, ஆனுவல் டேக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்பா. சரி, சீக்கிரம் முடிச்சிட்டு போய் படு, சரியா? ரியாஸே, நாளைக்கு வெற்றியோட திரும்பி வரணும். இப்ப தூங்கு. ஒருத்தனை போட்டு ஏன்னா இத்தனை பேர் அடிக்கிறீங்க? ஒரு ஆள் அடிக்கலாம்ல, பாவம்ல அவன். பத்தியா அடினா இப்படி இருக்கணும். அடிடா. போலீஸே, என் வீட்டு சோறை தின்னுட்டு என் காலடியில பொழைச்சி கிடக்குற நாய் நாய் போலீஸ் நாயின்னு தெரியாம உன்னை என் வீட்டுக்குள்ள விட்டு வச்சேன் பாத்தியா? இதுக்கு மேல உன்னை உயிரோட விட்டா அவ்வளவுதான். டேய், அனத்துக்கு பின்னாடி போடுறான். அவர் தான் கண்ணு வச்சுனீரா, அவரை போய் திட்டுறான். ஆனா இந்த துரோகிங்கள போ 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 தீன் போ. நான் போலீஸ்காரனை தூக்கிடலாமா? அவனை தொடக்கூடாதுடா. யாரை தூக்கணும் அவனுக்கு வலிக்குமோ அவனை தூக்கணும். நீ அவன் ஃபேமிலியை பற்றி விசாரியா? சரிண்ணா. சாப்பிடு. மா, என்னம்மா பிரியாணி இது? உப்பே இல்ல, தக்காளி சாதம் மாதிரி இருக்குது. டேய், எப்பவும் போல தண்டா செஞ்சிருக்கிறேன். என்னோட முழு திறமையும் அந்த பிரியாணில காமிச்சிருக்கேன் தெரியுமா? மதியம் உங்க அப்பா கூட இதை தாண்டா சாப்பிட்டு போனாரு. நல்லா இருக்குன்னு தானே சொன்னாரு. வேற வழி. அட போமா, எனக்கு போதும் போ. நல்லாவே இல்லை. டேய் டேய் டேய், ஃபுல்லா சாப்பிட்டு போடா. மோ, டைம் இல்லைம்மா எனக்கு. ஆமா, என் பெண்டர் எங்கேயா பாத்தியா? ஆமா, இவர் என்ன எடுத்துட்டு வராரு என்ன எடுத்துட்டு போறாருன்னு எனக்கு என்ன தெரியும்? அட்டுங்காத மதார் மருதான சுத்தி திரியிற. டேய், நீ நல்லா படிச்சு உங்க அப்பா மாதிரி பெரிய போலீஸ் ஆபீசரா வரணும் தாண்டா உங்க தாத்தாவோட ஆசையே. மோ, அந்த மாதிரிலாம் ஆக முடியாது. நீ வேணா பாரு, சினிமால பெரிய ஹீரோவாகி இந்த ஊரே பறக்கிற மாதிரி உன் புள்ள வருவான். அதை நீ பார்க்க தான் போற. பாய். கிழிச்ச அந்த ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை பின்னிடுவாரு. எங்க வச்சேன்? ஏய், எக்ஸாம்லாம் ஒழுங்கா எழுதுறது இல்லையாமே? உங்க தமிழ் சார் ஃபோன் பண்ணி சொன்னாரு, ஏதோ பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கியாமே.
மா அதெல்லாம் கொடுத்த கேள்வி கரெக்டாக தான் எழுதுனேன். எங்க வச்சேன்? ஏதோ பண்ணி தொலை. அந்த ஆளு கேட்டா நீயே பதில் சொல்லிக்கோ. ரெண்டு பென் டிரைவரா இருக்கு. எதுவா இருக்கும்? இதுவா தான் இருக்கும். டேய் ஒரு வாய். வேணாமா? 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 இன்னொரு வாய். போதும். இன்னொரு வாய். இன்னொரு வாய். இப்போ இதை என்ன பண்றது? நைட்டுக்கு அவருக்கு சூடு பண்ணி கொடுத்துக்கலாம். சார் குட் மார்னிங் சார். மார்னிங் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். சொல்லுங்க. தேவராஜ் நம்ம இன்ஃபார்மர் கணேசனை கொண்டுட்டான் சார். என்ன சொல்றீங்க? இப்போ நம்ம கிட்ட இருக்க ஒரே எவிடன்ஸ் இந்த பென்ட்ரைவ் மட்டும்தான் சார். இதை எப்படியாவது கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி தரணும் சார். அப்போ தான் தேவராஜ் மாரி வர நினைக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் டிபார்ட்மெண்ட் பார்த்தாலே பயம் வரும் சார். நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். கார்த்திக் எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஓகே? ஓகே சார். தேங்க்யூ சார். காக்காவை குருவியா வெயிட் பண்றது. அவன் வருவானா இல்லையா? டேய் இதான் வேலைக்கு ஆகாது. நானே போய் அந்த பொண்ணிட்ட பேச வரேன். ப்ரப்போஸ் பண்ண போறேன்னே ஒன்றும் வரல. நீ போய் நான் பூஜையா போட போற. டேய் அவன் வர சரியில்லடா. கால் 2 நாம வச்சுக்கிறான். அன்பே இருவரும் பொடி நடியாக எப்படி வெறுப்பாது உனக்கு? சி வர வர எல்லாரும் கம்மிட் ஆகுறாங்க. இந்த இது அவன் நம்ம 3 பேர் மட்டும் தான் கம்மிட்டே ஆகல. அது சரி 3 பேர்லப்பா 2 பேர் தான். நான் தான் கம்ப்ளீட் ஆகிட்டேன். இது அந்த சவுண்டா கொன்றுவோம். இதோ வரான்டா. வந்துட்டாரு. டேய் உனக்கு எவ்வளவு நேரமா வரதுக்கு? ஏய் ரீட்டாக்கு ப்ரப்போஸ் பண்ண போறல, அதான் ரோஸ் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு எது காசு? நேற்று அம்மா கடைக்கு அமிச்சாங்க. அதுலேருந்து கொஞ்சம் காசு ஆட்டியே போட்டேன். எப்பா உன் லவ் தானே இந்த உலகத்துலேயே உண்மையான லவ்? வெக்கங்கட்டவனே. மச்சான் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன எங்கேயும் கூப்பிடாதீங்க. நான் எதுக்குமே வர மாட்டேன். ஏன்? டேய் நான் ரீட்டாவை லவ் பண்ண போறேன்டா. அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ கூட வெளியே போகணும், அவ சொல்றதை தான் கேட்கணும். ஏண்டா நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்டது இல்லையாடா நீ? டேய் நீ அவளும் ஒன்னாடா? அசிமிச்சிட்டாண்டா. டேய் இவன் ஓவரா பண்றான்டா. ஏய் இதுக்கே எப்படின்னா என் கல்யாணத்தை சென்னையில் வைக்கலாமா இல்லை காரைக்காலில் வைக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் கன்ஃபார்ம் அனிமூன் மட்டும் கனடாவில் தான். உங்க அப்பாக்கு தெரிஞ்சா நீ கனமா போய்ட்டு சுடுக்காடு தான் போவேன். இதெல்லாம் சரிப்பட்டு வருது. டேய் எனக்கு ஆத்திரமா வருது. நான் போறேன் போங்கடா. இருங்க ஏய் யார் வந்துட்டா? வாங்க வாங்க வாங்க. டேய் அவள் வந்தா நீ ஏன் தலை வர்ற? சும்மா வா. ஐயோ சரி நான் தூக்கிட்டு சொல்றேன். நீ அண்ணன்ட்ட சொல்லு. எங்கடா அவ? இதோ வர நேரம் தானே. போட்டோ இருக்கா? இருக்கு, காட்டு. இதோ இவன் தானே. இவனா? ரீட்டா எப்பாடி ஒருவேளை நான் ஃபாலோ பண்றேன் தெரியும்ல? தெரியுமே, அதான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரியே. ஏய் அது இல்லை, உன்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி சொல்றது? இந்த ரோட்டில் இருக்க முள்ளு மாதிரி குத்தி குத்தி சட்டா சட்டா ரத்தம் ரத்தம் ஹார்ட் பீட்டு ஸ்டாப் அவ்வளோ பிடிக்கும். அந்த ரோட்டடா இவன் எஸ்டேட் எல்லாம் குத்திக்கிட்டே இருக்கு. அப்படியே ஏய் சாரி இப்பெல்லாம் நைட்லாம் சாப்பிட்டே தோண மாட்டுது. ஈவினிங்கே சாப்பிட்ருவியா? அது இல்லை. அப்புறம் நான் மச்சான் வயசு சரியில்லைண்ணா. அதெல்லாம் பேசிட்டுங்கிறான். இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் உன் முகம் தான் தெரியுது. என் கணுக்குள்ள நீ தான் இருக்க, என் கனவுலையும் நீ தான் இருக்க, என் உடம்புலையும் நீ தான் இருக்க. ஆமா இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? லூசுன்னு நினைக்கிறேன். பைத்தியம் எதேதோ உளற. எப்படியாவது சொல்லிடுறா. டேட்ட வர போய் சொல்லு. ஓகே நான் உன்னை வாட் எதுக்குடா கூப்பிட்டீங்க? உன்னை லவ் சொல்ல சொல்லி என்கரேஜ் பண்ணண்டா. மச்சான் ரொம்ப பயமா இருக்குதுடா. என்னடா பண்றது? இவன் வேலைக்கு ஆக மாட்டான்டா. சரி இப்போ நான் தான் உன் ஆள். என்னடா சொல்ற? உன் ஆள் மாறி இப்போ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணு. நான் உன்னை சொல்லு சொல்லு சொல்லு. உன்னை நல்லா வந்து சொல்லு. நான் உன்னை சொல்லு சொல்றான். நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்பா அம்மா வரலாமா? அப்பா ஒரு டபுள் விளாட்றியா போட்டாங்க. இவன் வேலை ஆக மாட்டான்டா.
ஹே நீ போயிட்டு ஐ லவ் யூ 3 வார்த்தை பச்சை சொல்லிட்டு ஓடியா. மச்சான் நீங்களே என் கூட வாங்கடா, கொஞ்சம் தைரியமா இருக்கும்டா. வாங்க வாங்க எல்லாத்துக்கும் கூட போக முடியுமாடா? வா வா வா. என்ன ஆளுங்கலாம் கூட்டி வரோம். சாரி ஃபார் த டிலே. சொல்லு. நான் உன்னை ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன். டேய் என்னடா இவன் ஐயோ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறான். டேய் ஒழுங்கா சொல்று, இல்லன்னா அவள் தான். ஓகே ஓகே. டடா பேக்ல வச்சதால ரோஸ் நசிங்கிடுச்சு. சொல்லிடுறேன். ஐ லவ். ஹேய் அவன் ஏத்துறா. நீ வா. இந்தா காலங்காத்தாலே வந்துட்டுக்கிறான், எல்லாம் என் தலையெழுத்து. இந்த 2 மீனை கவரில் போட்டிருப்பா. சரிண்ணா. காலையில் யார் மரத்தில் மதிச்சேன்னு தெரில, 500 ரூபா வியாபாரம் போச்சு. ஓ எத்து வை, போயிட்டு வரேன். ஓ நான் இது வந்துட்டானுங்க பேர் மொத்தம் காசை பிடிங்கி தின்றுத்துன்னு. ஏய் நோ காசு இல்லைண்ணா, நாளைக்கு வேணா. நாளைக்கு வா, இன்னைக்கே கொடுக்கணும். ஏய் கொடுத்து வச்ச மாதிரி கேட்குறோம், கடை மாதிரி. காசு இல்லைன்றல, போ நாளைக்கு வா. இருடா உன்னை வந்து வச்சுக்கிறேன். போ அண்ணன்ட்ட போய் சொல்லு, காசுலாம் தர முடியாது. மச்சான் வேணாண்டா, சொன்னா கேளுடா, பிரச்சனை இல்லைடா. ஏய் மச்சான் சும்மாடுறா, இவங்கெல்லாம் விட்டா இப்படி தான் பண்ணிருப்பானுங்க. எங்கே போய் முடிய போதோ. ஓ மார்க்கெட்டில் ஒருத்த மாமூல் கொடுக்க மாட்டானா, கேட்டா ராங்கா பேசுகிறான். யாரா அந்த 100ல ஒரு புரட்சியாளரு? எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. யார் அவன்? கூட்டியா போ போ. சரிண்ணா. ஏய் அண்ணா உன்னை கூட்டணும் சொன்னார், வா. நாதுக்கு வரணும். என்ன கூப்பிடுறாரு, வாடா. நாதுக்குண்ணா வரணும். நோ சட்டை இந்த கையண்ணா, வேலை இருக்குண்ணா. வாடா. நோ உண்ணா, நோ சட்டை இந்த கையடியா, வேற மாதிரி ஆடி சொல்லிட்டேன். வாடா. காசு எல்லாம் இப்படி தான் பண்ணிருப்பீங்களா? நோ உண்ணா, நோ நான் வரலண்ணா. நோ நோ உண்ணா, நான் வரலண்ணா. நோ 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 வரடா, விட்டுறா விட்டு வரடா, வரடா வரடா, விட்டுறா வரடா வரடா, நோ வரடா 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 வரடா, விட்டுறா விட்டுறா. நீ தான் அந்த மாமூல் தர மாட்டேன்னு சொன்னதா? கேம் விளையாடுவியா? விளையாடுவியா மாட்டியா? இந்தா விளையாடிதான் குடி. உனக்கு 3 சான்ஸ் தரேன். இதுல இருக்க எல்லாரையும் சுட்டு கொண்டேன்னு வச்சுக்கோ, நான் வாங்கிட்டு மாமலே கேட்க மாட்டேன்டா. ஆனா தோத்துட்ட விளையாடு விளையாடு. மாட்டானா?
விளையாடு விளையாடு விளையாடு. போட்டானா? போட்டானா? விட்டுடா. ஆமா, மார்க்கெட்ல வந்து எத்தனாவது கடை? 6வது கடையா? சூப்பர்ரா. 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே கடைக்கார ஒருத்தன் மாமூல் தர மாட்டேன்டா, அதே இடத்துல வச்சு போட்டேன். ஒருத்த சாட்சி ஒன்றும் இல்லையா? இருந்தாலும் அவனுக்கு தைரியம்டா இல்ல? சொல்லு 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 சொல்லு. வாயிலே வாங்க. இனிமேல் மாமூல் தர மாட்டேன்றவங்களா? இதான் நிலைமை. நிறுத்துங்க. என்னடி எங்க கிளம்பிட்ட? நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். ஏன் உங்க அம்மாக்கு என்ன உடம்பு சரியில்லையா? இன்னைக்கு என்ன நாளுன்றது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஏன் தெரியாதா? இன்னைதான் சண்டே வச்சா. அப்பவே சொன்னாங்க இந்த போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நான் கேட்டேனா? ஏன்டி எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுற? இன்னைக்கு நம்ம கல்யாண நாளுங்க. ஓ கல்யாண நாளா இன்னைக்கு? அதனால தான் காலை பிரியாணி செஞ்சியா? செம சூப்பரா இருந்துச்சு, சூடா வேற இருந்துச்சு. இப்ப கூட சூடா தாங்க இருக்கு. ஐயோ மறுபடியும் அதே தக்காளி சோறு சூடு பண்ணி தருவாளே, இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் இல்ல. இப்ப எங்க போற? நைட்டு சமைக்கிறதுக்கு காய்கறி வாங்குறதுக்கு கடைக்கு போறேன். திரும்பவுமா? இதுக்கு மேல ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது, நம்ம வெளியே சாப்பிட்டு. என்ன சொல்றீங்க? ஒன்றும் இல்லை, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வண்டிகள்லாம் நிறையா போதும் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. வண்டி வச்சிருக்கிறாரு, கூட்டிட்டு போறாரா பத்தியா? இப்பெல்லாம் பாசமே கிடையாது. சும்மா கத்தி நிக்கிறானுங்க. அந்த மாஸ்க முதல்ல கைட்டி விடுறாங்கல்ல, சும்மா மீன் கடை மாரி கத்தி நிக்கிறானுங்க. கையாமுயா கையாமுயான்னு. ஓ நோ. டேய் அம்ஜாரா, இப்போ நாங்க எங்க இருக்கோம்? பரலோகத்துல இருக்கிற. இன்னும் கொண்டாத்துல உன்னை போட்டுன்னு வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டா நீ அங்கதான் போறேன். கேக்குது பேச்சு? அண்ணா எங்க அம்மா ரேஷன் கடை போக சொன்னாங்கண்ணே, விடுங்கண்ணே, டைம் ஆயிடுச்சுல. 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு போலனா எங்க அப்பா என்ன அடிச்சே சாவச்சிருந்தேன். விட்டுருங்க ப்ளீஸ் என்ன ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. Father and mother are so innocent. They'll search for me and find out me. Let me go home, please. டேய் என்னடா சொல்றது பொண்ணு? அண்ணா வீட்டுக்கு போறமாண்ணே. 4 வரல அந்த பொண்ணு பேசுது, நீ ஒரே வேலையில முடிச்சிட்ட. அண்ணா அதுக்கு அதானே அர்த்தம், எங்களை அவுத்து விடுண்ணே. அண்ணா உதல்ல அம்மா அடுத்துறேன், நீ இன்றைக்கு போகல ப்ளீஸ். நான் உதல்ல அண்ணா போவாள்ண்ணே. இவன் என்ன சொல்றான்? ஈஸ்கோண்டி குல்கோண்டி. அண்ணா உங்க அம்மா வந்து வெளியே போகணுமாண்ணே, வண்டி வேணுமா, கொஞ்சம் அவுத்து விடுங்கண்ணே. வண்டியா? டேய் மெண்டலி அமைதியாரா. இப்போ மட்டும் தமிழ் பேசுற? அதானே. அண்ணா எப்படி இருந்தாலும் லேட்டா தான் விடுவீங்க. எங்க அம்மாக்கு மட்டும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்கண்ணே. லேட்டா போனா திட்டுவாங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. அடிங்க உங்களை என்ன பிட்னி அக்கௌண்ட் வந்துக்கிறாங்க, கத்தின்னு வந்துக்கிறாங்க. சைலண்டா ஆகணும். எங்க அது? இரு விட்டுருங்கண்ணே விட்டுருங்கண்ணே. 1 2 3 5 8 10 10 பேருமே பெஜிலோ. ஓகே சா இவன் வேற டக் அவுட் ஆயிட்டானே. அண்ணே அண்ணே யாருண்ணே அவுட்டு? டூபேப்பா 2 ஓவருக்கு 32 ரன் அடிக்கணுமா? நான் போன போறா தெரியல, போச்சு. தலை ஒன்றும் வரல. தலை ஒன்றும் வரலப்பா. அப்புறம் என்ன பயம், அவர் பார்த்துப்பாரு. அதான் இல்ல கத்து வருவாரு. 3 பாலுக்கு 2 டெஸ்ட் அவுட் ஆயிடுவாரு. இதுல பெருமை வேற. டேய் 1 வருஷம் கப்பே, நாங்களாம் யாருன்னு தெரியல. 5 வருஷம். ஏய் இந்த வருஷம் நாங்க தான் ஜெயிப்போம். பார்க்கலாம் பார்க்கலாம்டா. ஓடோட்டு விட்டணும்னா தொங்க விடுவாங்கன்னு தெரியல. இவனுங்க என்னன்னா மேட்சை பத்தி பேசிருக்கானு. டேய் தள்ளி ஒன்று இருக்குன்னு ஒன்று போடுறா. தொண்டை வரையா மூஞ்சி பத்தியத்துக்கு தேவாங்க. டேய் தம்பி ஒரு நிமிஷம் நில்றா. என்ன இது எடுத்துட்டு போய் அண்ணன்ட்ட கொஞ்சம் சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு போய் கொடுத்துட்றா. நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறேன்ப்பா, உனக்கு அந்த குண்டனுங்க ஒரு வேலையே இல்லை. கிளம்பு. டேய் அண்ணனுக்கு கொடுக்கறதோட உனக்கு என்னடா வேலை இருக்குது? எடுத்துட்டு போய் கொடுறா கொஞ்சம். ஐயா குடு. பார்த்து எடுத்துட்டு போடா. பார்த்து எடுத்துன்னு போறேன். ஆளே முகரையும் பாரு. ரொம்ப ரொம்ப அழகாகுது.
ஏய் இப்போ பாரு இப்போ 6 தான இப்போ நோ பால் இது அவுட்லாம் இல்ல நான் ஏமாத்துறீங்க அவன் கேளுங்க டேய் என்னடா இவன் இப்படி ஏமாத்திட்டு இருக்க ஆள் தான் வந்துங்கற சின்ன பசங்களை ஃபுல்லா ஏமாத்தினீங்கற நான் இது ஆனா அவுட் நிக்கறானே என்ன நீ கேளு நீ யாரா கடத்திட்டு வந்து கட்டி போறேன்னு சொன்னா விளையாண்டுட்டு இருக்கீங்க சேர்ந்து. டேய் புடிச்சு கட்டி போறா. ஏய் புடிடா அவனுங்களே இங்க பாரு இதெல்லாம் கட்டி போட்டுறேன் கொல்ல போறேன் பாரு. அடி வர வாங்கிட்டு அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். டேய் ஏய் வா உட்காரு. ஏய் அந்த சேர்ல உட்காருங்க. கை ரெடி உட்காரு. ப்ரோ கட்டுறது கட்டுருங்க. யாழ் பக்கத்துல கட்டி விடுங்களே. நம்பர் 2 அசிங்க வந்து ஏய் யாரா இங்க போலீஸ்கார பையா? அங்கிள் என்னடா இப்படி கோத்து விடுறீங்க? டேய் புடியோனே அண்ணா ஃபங்க்ல கே வைக்காதனே. எங்கடா வச்சிருக்க உங்க அப்பா? பென்ட்ரைவ் எங்கடா? எங்கடா சொல்லு. யோ லூசையா நீ கைடியா? யார் பென்ட்ரைவ் எடுத்தாங்களோ அவங்கள கடத்தணும். அதை விட்டுட்டு என்ன கடத்துறீங்க? உன்னை தூக்குனா தானே அவனுக்கு வலிக்கும். யோ பழைய வில்லனா இருக்கீங்களேடா. பழசா உன்ன அண்ணா பெரிய நீ ஃபோன் பண்றா அண்ணா. ஹலோ எங்க இருக்க? சொல்லு. பையனை ஸ்கூல்ல இருந்து போய் கூட்டு வா. வேலையா இருக்க வெய். சும்மா எங்கடா பென்ட்ரைவ்? சின்ன நீ லைனுக்கு வந்துக்கறாங்க. சின்னனியா? குண்ட குசுமுகாரன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ மாமா எங்க இருக்கீங்க? சொல்லிச்சலாம். வர சொல்ல குலாப் ஜாமுன் வாங்கி வரீங்களா? குட்டி கேட்னாரு. குலோப் ஜாமுனா? அண்ணனுக்கு குலோப் ஜாமுன். ஏய் நான் பாத்துக்கறேன். ஓகே. ஒரு கிலோ மட்டும் போதும் மாமா. குலோப் ஜாமுன் கடையே வாங்கிட்டு வரேன். அப்படியா மாமா? சரி நான் வைக்கிறேன். போடுறா. ஓகேண்ணா. என்னடா 2 வீடு போல? ஜாலியாகறாருல மச்சான் டியூவல் சிம் போல. டியூவல் சிம் இல்ல டியூவல் ஃபோன். ஏய் அம்ஜாரா அண்ணன் பேசினுக்கிறார்ல. அண்ணா ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு ரீசார்ஜ் காலி ஆகுதுண்ணே. டேய் 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 என் பொண்ணுக்கு ரீசார்ஜ் காலி ஆயிடுச்சுனா உனக்கு எப்பறம் தெரியும்? மாச கடைசி மெசேஜ் அந்த பையன் சரியா இல்லனா அன்னைக்கு அண்ணி குளிக்கும் போது மோட்டர்ல தண்ணி இல்லைன்னு முதல்ல முந்தினு வர்றான். நோ அம்மா பாத்ரூம்ல போய் தண்ணி வரலனா கூட மோட்டர் போட போயிறேன் நானு. அறிவுல மாதிரி பேசுறேன். அறிவு கட்ட. யாருக்கு அறிவு இல்ல? ஏய் உனக்கு தான் அறிவு இல்ல. ஏய் யாருக்கு அறிவு இல்ல? ஏய் வேணாடா வேணாடா. சொல்றேன் கேக்குறா. டேய் கிளி வேணாடா. டேய் நீ ஏன் சொல்றது கேக்குறா? ஏய் சீக்கிரம் ஜூ வேணாடா. டேய் உங்களுக்குள்ள சண்டை போடுறீங்க வேணாடா. டேய் கிளி வேணாடா. சொல்றது கேக்குறா நிறுத்துடா. டேய் நல்லா சுத்துறானே டேய். ஐயோ சுத்தாதீங்கடா டேய் கிளி. ஏய் சீக்கிரம் நான் சொல்றது கேக்குறா டேய். என்னடா நம்மள கடத்திட்டு வந்து இவனை கடிச்சிரானுங்க. டேய் நிறுத்துடா. டேய் அவங்களா ரவுடி இல்ல ரவுடி மாறி. நிறுத்துடா. டேய் சொல்றது கேக்குறா. டேய் நிறுத்துடா. டேய் ஐயோ நிறுத்துடா. டேய் நிறுத்துடா. ஏய் நிறுத்துடா. ஐயோ நிறுத்துங்கடா. என்னடா திருப்பி நீங்க செத்தடி மாப்ளே. என்னடா சிரிப்பு? பயம் இல்ல? இப்ப வரும் பாரு. ஏய் சரிண்ணா எங்க போறாரு அவரு? எங்க போறாங்க? சுத்திங்கடா. அதான் சாவனா நிச்சல. சாவோதே இழுத்த பேசுறியா? பயம் இப்ப வருதா? வருது. இந்த தேவராஜை பார்த்தா எல்லாருக்கும் பயம் வரணும். அதான் எனக்கும் பிடிக்கும். டேய் அவங்க அப்பனுக்கு போனை போடு. புள்ளைய காணும்னு பதறின்னு இருப்பான். ஹலோ ஹலோ நான் தேவராஜ் பேசுகிறேன்.
சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என் பென்ட்ரைவ் வேணும். ஒழுங்கா என் பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தினா உன் பையன் உயிரோட உன் வீட்டுக்கு வருவான், இல்லை போனமாக தான் வருவான். நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது? ஏய் நோ இருண்ணே, இப்ப கத்தணும் அவள் தானே. ஐயோ பா ப்ளீஸ் பா காப்பாத்து பா, தேவராஜ் காப்பாத்து பா, இப்படியே வந்துட்டு பா ப்ளீஸ் பா ப்ளீஸ் பா ப்ளீஸ் பா. போதுமா? தேவராஜ், நான் சொல்கிறத கேளு. என் பையனை ஒன்றும் பண்ணிடாத. அவனை விட்டுரு. அவனுக்கு ஒன்றும் தெரியாத, அவன் சின்ன பையன். அப்போ நான் சொல்கிற இடத்துக்கு வாடா. இன்னும் 2 மணி நேரத்தில் அந்த பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு இங்கே வர. ரீட்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத. எங்க அப்பாக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கம்பல்சரி வந்துருவாரு. நீ தைரியம் மாதிரி சரியா? வர மாட்டேன்டா. என்ன பிளாக்மெயில் பண்றியா? என் பையனை எப்படி காப்பாத்து எனக்கு தெரியும்டா. கிழிஞ்சது போ. இங்க சாவற நிலைமையில இருக்கோம். உனக்கு பஞ்ச நிலை கேக்குதா? பா வந்து காப்பாத்து பா ப்ளீஸ் பா, பயமா இருக்குது பா, காப்பாத்து பா. பா கேக்குதா? பா. தேவராஜ், நீ நினைக்கிறது நடக்காது. டிபார்ட்மெண்ட் ஒன்று சும்மா விடாது. டிபார்ட்மெண்ட்டை பற்றி வேணா எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை பற்றி தெரியும். உன் பையனை தூக்குனா உனக்கு வலிக்கணும் தெரியும். தேவராஜ், தேவராஜ், என் பையனை ஒன்றும் பண்ணிடாத. நீ கேட்ட பென்ட்ரைவ் நான் கொண்டு வரேன். என் பையனை ஒன்றும் பண்ணக்கூடாது. அப்ப கிளம்பி வாடா மயிறு. தேவராஜ், ஏய் நோ நான் இல்ல பின்னாடி. நீ என்ன பெரிய ரவுடியா? உண்மையான ரவுடியா பார்த்தா மூத்திரம் பெஞ்சோடா மூத்திரம். அப்படியாரா? எங்களுக்கெல்லாம் தெரியாத பெரிய ரவுடி. சொல்ல, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்க அப்பா தான்டா. அவர் மட்டும் வந்தாரு, நீங்க காலிடா. அவர் வந்து 101 கொலை பண்ணிருக்காரா? 101 கொலை. பெரிய ஆளுதான். டேய், இவங்க அப்பா ஆட்டோ தான்டா ஓட்டுறாரு. இவன் ஏன்டா இவ்வளவு பில்டப் கொடுக்குறான்? இப்ப இவர் பழக போறாரு. நோ என்னடா 101 கொலை? நீ 60 கொலை தான பண்ணிக்கிற? இல்ல 60 இல்ல, இவனோட சேர்த்து 61. அப்படி வரியா? 61. ஐயோ காலமடை நோக்கி வருது. அண்ணா, உன்னை நான் இங்கேயே பார்த்துருக்கேனே. இன்னுமா எனக்கு தெரியல. அண்ணா, பிஸ்டரி வாட்டர் பாட்டில் இருக்கா? டேய் அண்ணா, எங்க அப்பா யார் தெரியுமா? அண்ணா அப்பா பண்றேன். சப்போர்ட் தரம்பா. அப்பா பிஸ்லரியா கேக்குறா. அடிங்க. டீ அப்பா மௌன மை சன். பைசன் இங்க வா. சூப்பரா இருப்பா. நீ தான் 101 கொலை பண்ணவனா? என்னப்பா 100 ரூபாய்க்கு டீக்கு காசு கொடுத்தா கூட என்னால சில்லறை கொடுக்க முடியல. இன்னைக்கு நிலைமை புனிய வச்சு பேனுக்குன்னு பாக்குறானோ. அண்ணா, அன்னைக்கு ஒரு கிரவுண்ட் கேட்டிருந்திய, இந்த கிரவுண்ட் ஓகேவா பாரு. என்னப்பா என் தலைய போய் கிரவுண்டுங்கிற? இது டைஸ் தொடங்காமட்டியா? நான் இல்ல. ஏய் இரு. இறங்கு, இறங்குடா, இறங்கு. வா, பேக கழட்டு. வா, வாடா, நீ முன்னாடி போ. டேய், நான் இவ்வளேட்டே. புடி. நான் குழம்பு மீன் குழம்புன்னு நினைக்கிறேன். நீ பண்ற வேலைக்கு எடுத்துன்னு வந்து வர கொடுப்பாங்களா ஒரு ஆளு? ஏய் பட சும்மா எல்லாத்துக்கும். என்ன சவுண்டு உள்ள?
என்னடா ஷூட்டிங் புரியுதா? சண்டை காட்சி இது உள்ள. ஷூட்டிங்கா? நானும் போய் பார்க்கவா? இரு, சண்டை காட்சின்ற அதெல்லாம் போய் பார்க்கலாமா? நான் வீட்டில் பொருள் காட்சி இருக்கோம், அதை போய் பாரு. நல்ல பையன்ல, குட் பை, போ. ஒன்றும் சரியில்லையே, குண்டம் ஒரு மார்க்கமாக இருக்கான். சம்திங் ஃபிஷி. வரண்டா போடா. ஏய் வேகமா நடறா. தள்ளி வேற விடாதடா, வாடா. ரீட்டா, பசிக்குதா? ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? கட்டு பெத்திக்கிட்டு. ஏன்பா வாங்கி தர போறியா? நான் சும்மா போயிடுடா. மண்ணோட போயிடுவேன். இங்க என்ன நடக்குது? ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க? சீ, நீ நடக்கிறது எதுவுமே நடக்காதடா. உன்னால தான் வந்து உட்காந்துருக்கோம். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. நான் வர மாட்டேன். டேய் அங்க பாருங்கடா. என்னடா குழந்தையெல்லாம் கடத்திட்டு போறானுங்க? டேய் அந்த குழந்தைய மும்பைல ராஜஸ்தான்ல வித்துருவாங்கன்னு நினைக்கிறேன். டேய் அவங்க ஆரஞ்சு திருவங்கடா. ஆரஞ்சா? ஹே, தட்ஸ் நாட் ஆரஞ்ச், இட்ஸ் ஆர்கன்ஸ். ஸ்டூபிட். டேய் அவங்களாம் ஐன்ஸ்டீன் ஃபைலா இருக்கும்டா. அதான்டா அந்த கடாயில போட்டு வறுத்து மனுஷங்களாம் தின்னுவாங்களே, அந்த குரூப்பா இருக்கும். டேய் அது எப்ஸ்டின் ஃபைல்ரா. ஐயா சிங்கப்பட்டியா? அண்ணா குண்டனுக்கு பிரியாணி வேணுமா? இல்ல வேணாண்ணே. எத்தனை வரேன்? ஏய் வண்டியில் ஏறு. ஏய் நில்லு, நீ தானே முதல்ல கூட்டு வந்த? ஆமாம். அப்புறம் ஏன்டா என்ன நடக்க விட்ட? நீ என்ன கூட்டு போகலாம்ல? அப்போ தானே கன்ஃபியூஸ் ஆக. டேய் மதுரையில் சுற்றி 4 தடவை தான்டா காமிச்சிங்க. ரொம்ப முடியலடா, டயர்டாக இருக்குடா. உனக்கு எப்படி தெரியும்? டேய் அதுதான் போர்டு போட்டிருக்குல்ல மதுரை வயலுன்னு. ஏய் ரொம்ப பேசினா உன் பையனை அறுத்து போட சொல்லிடுவான். ஏறா. சரி 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 அப்பா, நான் ஒன்று சொல்கிறேன். டேய் டேய் மறுபடியும் நான் அதே தெருவுக்குள்ள கூட்டு போகிறேன். குண்டம் ஷூட்டிங்கன்னா இந்த ஒருத்தனையும் காணுமே. ரியாசு இவங்க என்ன கடத்தி வச்சுட்டு என்ன பண்ணுறானுங்க? மாட்டினீங்கடா. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுல இருந்து ஆட்டோ ஓட்ட முடியலப்பா. அதனால தான் உன்னை காப்பாத்ததுக்கு வியாபாரம் பண்றப்பா. ஏன்டா என்ன மாட்டி விடுங்கண்ணே? அப்பா நீ தானப்பா சின்ன வயசுல சொன்ன அப்பா வந்து ஹீரோ மாதிரி 101 கொலை பண்ணிருக்கேன்ட்டு சொன்னீங்களப்பா. அதாப்பா சொன்னேன். டேய் நீ சாப்பிடாம இருந்தல்லப்பா. உன்னை ஏமாத்ததுக்காக சொன்ன பொய்யிடாது. அதை போய் உண்மை நம்பி இங்க வேற கோத்து விடுங்கயா உன்னை. அப்படியெல்லாம் பார்க்காதப்பா, பயமா இருக்கு எனக்கு. இவன் வேற இறக்கி விட்டு போயிட்டான். சவா எப்போ அவன் வருவான்னு தெரியலையே. ஸோ இவன் யார்? சிட்டி ரொம்ப வண்டியில் ஏறு. டேய் உங்கள் யாருக்காவது ஒருத்தருக்காவது லொக்கேஷன் தெரியுமா தெரியாதாடா? தயவு செஞ்சு தெரிஞ்சா சொல்லுங்கடா. நான் ரேப்பிடோ போட்டு போகிறேன்டா, முடியல என்னால். இருக்கிற 4 தெருவை சுற்றி 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 காமிச்சுன்னு இருக்கிறீங்கடா. ஏய் வண்டியில் ஏறுன்னு. நீயுமாடா? எப்பா கொஞ்சம் தள்ளுறா, நானே வண்டியை ஓட்டுறேன். பார்த்து ஓட்டு, பிரேக் இல்லை. போகும்போது பெட்ரோல் போட்டு போயிடலாமா? டே பைத்தியக்காரா, பேட்டரி வண்டிடா. உண்மையாக உங்களுக்கு தானடா? சரி ஸோ முடியல. சரி போ போ போ. டேய் அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறா. டேய் என்னடா வண்டி நின்றுச்சு? சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ டேய் தயவு செஞ்சு இறங்கடா, தயவு செஞ்சு இறங்கடா முதல்ல. இந்தடா நீயே வச்சுக்கிற உன் வண்டியை, நானே போய்க்கிறேன். எங்கடா இருக்கு? ஸ்ட்ரைட்டு போய் செகண்ட் லெஃப்ட். எப்பா விடுங்கடா. போயிட்டே பின்னாடி சார்ஜ் போட்டு வந்துடுறேன். டேய் சீக்கிரம் வாயா. ஆவோ சீக்கிரம் வாயா. பாத்ரூம் வர வந்துடாச்சுடா. டேய் எங்க தான்டா? நான் விசாரிச்சேன், நான் வந்துங்கடா. நான் வந்துட்டாரே. ஏய் இல்ல டேடி வந்துட்டியா? ரீட்டா எங்க அப்பா வந்துட்டாரு, நம்ம எல்லாரையும் காப்பாத்திடுவாரு.
ஓடி வர போல. தேவராஜ், நீ கேட்ட பெண்டை நான் கொண்டு வந்துட்டேன். என் பையனை ஒன்றும் பண்ணிடாத. டேய் குர்ரா. டேய் கட் அவுத்துறா. டேய் குழந்தை, அந்த கட்டை அவுத்து விடுறா. நீ என்னடா பண்றீங்க? டேய் மச்சான், இப்படியா டீ ஆவரம் பண்ணின்னு வந்தடா. என்னையும் புள்ளியும் இங்க அச்சு வச்சு அடக்கம் பண்ணிக்கலாங்கடா. எப்படியா இவனோட இருந்து என்னை காப்பாத்தி கூட்டு போடா மச்சான், ப்ளீஸ்டா. சரி சரி, பாத்துக்கிறேன் விடு, பாத்துக்கலாம். ஒரு நிமிஷம் பென் டிரைவை செக் பண்ணிட்டு அப்புறம் கட் அவுத்துறா. ஏய் கிளி, செக் பண்றா பென் டிரைவ. டேய் ஆனே பண்ணலடா. அண்ணே சீட்டி ஒய் சீட்டி. இது சீட்டு ஒன்று போயிடுச்சு எனக்கு. யூமி ஹலோ ஒரு கேம் போடுமா? படுத்துற இது போல. நோ இதில் அதான் நகது. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், இந்த குணாகுண்டனில் 4 ஸ்கூல் பசங்களை கடத்தி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க சார். நீங்கள் வந்தீங்கன்னா உடனே காப்பாற்றிடலாம். நீங்கள் யார் பேசுறது? ஐயோ, சிவாஜி தி பாஸ். ஹலோ ஹலோ. சரி. தேவராஜ், சொன்ன கேளு. வேணாம். டேய் எதுக்கு எங்க அப்பா சுட்டா? தட்டியா போலீஸ்காரன் நாய, உன் புத்திய காமிச்சல. பென்ட்ரை நான் மாத்தி எடுத்துட்டு வரல. ஏதோ தப்பு நடந்திருக்கு. தேவராஜ், என்ன பிளான் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். டபுள் கேம் விளையாடுற பசங்களா, இங்க ஒருத்த உயிரோட எல்லாரும் எடுத்து போடுங்கடா. எர்ரா அந்த தேவராஜ், சொன்னா கேளு. சொன்ன அந்த பெண்டர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ரியாஸ், நான் படம் வச்சுக்கிறேன். டேய் அந்த பெண்டர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்கடா இருக்குது? கட் அவுத்தோடு தரேன். டேய் அவன் கட் அவுத்துறா. சரிண்ணே. 2 பேரும் வண்டி டிபெண்ட். சரிங்கண்ணே. இந்த போலீஸ்காரனை நம்ப முடியாது. பேக்ல இருக்கு, எடுத்துட்டு வந்துடுறேன். பயப்படாத. இதுவாக தான் இருக்கும். சொன்ன கேள்றா, வேணாண்டா. உனக்கு சொல்ல தெரியலடா. டேய் கண்ணு கீழே போடுற. டேய் டேய் எங்க அப்பா என்ன சுட்ட? மச்சான் தெரியாம சுட்டேன்டா. இப்போ சுடுறேன் பாரு இவனை. கண்ணு கீழே போடுறா. டேய் நம்பி நம்ம தப்பா சொல்ற நீ சொன்னா. டேய் அமைதியா சுட்டுக்கிட்டு சொல்றேன். தேவராஜ், சொல்றத கேளு. சரண்டர் ஆயிரு. ஒண்ணும் பண்ண முடியாது. சரண்டர் ஆயிரு. தேவராஜ், கண்ணை கீழே போடு. வேணாம் தேவராஜ், சொல்றத கேளு. கண்ணை கீழே போடு. முடியா அதான் வந்துட்டு இருக்கல. கீழே உண்டா கிருஷ்ணமூர்த்தி சார், ரொம்ப அடிபட்டுச்சு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் விட சொல்றேன். தேங்க்யூ சார். சார், இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு சார். அந்த பென்ட்ரைவ் மட்டும் கிடைச்சிருந்தா மொத்த பேரையும் குண்டோட உள்ள தள்ளிருக்கலாம். என்ன பண்றது, விடுங்க. அதான் அவனுக்கு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சுல. பா அந்த பென் டிரைவர் என்கிட்ட தான்ப்பா இருக்குது. பா 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 அடிக்காதப்பா. தெரியாதனமா அந்த பென் டிரைவரை மாற்றி எடுத்துருந்துப்பா. டேய், இதுக்கு நீ ஏன்டா சாரி சொல்ற? நாங்க தான்டா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். டேய் தம்பி, எவ்வளவு பெரிய எவிடன்ஸ் தெரியுமா? பெரிய விஷயம் நீ பண்ணிருக்க. அப்படியா? தேங்க்யூ சார்.
என்ன கிருஷ்ணமூர்த்தி விட்டா அவன் பையனை போலீஸ் ஆகிற போல. சார் போலீஸ்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். நம்ம ஒரு பெரிய ஹீரோ ஆகணும் சார். நீ இப்பவே ஹீரோ தான்டா. பெரிய விஷயம் பண்ணிருக்கடா நீ. தேங்க்யூ சார். பா கேட்டல எப்படி? ஏய் ஐயோ சரிக்கு அவங்க அப்பா ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டு போறான். அவர் செத்துவாட நினைக்கிறேன்டா. முட்டில சுட்டா எப்பரா சாவாங்க மென்டல். ஏய் சும்மா இருடா. இருக்குடா, நானும் வரேன். வாப்பா வா, வருங்கால போலீஸ் போடா நாயே, விட்டுதான் எல்லாரும் சாவடிச்சிருப்படா. டேய் அப்பா இவன் கூட சேரவே கூடாது. அதுக்கப்புறம் மச்சான் அவன் கிடக்குறான். இந்த கன் ஷூட்ல சூப்பரா இருந்துச்சு. எங்க வீட்டுல கத்துக்கியா? ஆமா மச்சான். இங்க யாருமா மோனி சூர்யா? உங்க பேரண்ட்ஸ் வந்துக்கறாங்க பாருங்க. பைடா ஏய் வாடி போலாம். டேய் குண்டா கரெக்டா தானே சுட்டோம். கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. உங்க அப்பா வரல? வரல. ஒன்றும் இல்லை ரியாசே, எப்படியாச்சும் சொல்லிடுறா. காலையில் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் வந்தேன். ஏய் முறைக்காத. சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நீ உடனேலாம் சொன்ன அவசியம் இல்லை. நாளைக்கு சொல்லலாம், இன்னைக்கு சொல்லலாம், ஒரு 4 மணி, ஒரு 3 மணி. ஸ்மைலிங்கு. உன் கை காட்டு. எதுக்கு? தர்மம் எதா பண்ண போறா? என்னடா இது? ஏய் என்ன வெறும் 3 நம்ம தான் தந்திருக்க? பேலன்ஸ்ல யார் தருவா? அவங்க அப்பா வந்து தருவார். கைகாமி. டேய் மென்டல், இது கூட தெரியாது. ஐ லவ் யூ போட்டுருக்குது. ஐ லவ் யூவா? மச்சான் ஒருவேளை நானே கம்ப்ளீட் ஆயிட்டேன்டா.